மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயபால். ஸோ இப்போ 2025க்கான குரூப் 2 குரூப் 2A எக்ஸாம் நடந்தது 28/9/2025. ஸோ இந்த குரூப் 2 எக்ஸாமுக்கான மேக்ஸ் அனாலிசிஸ், அதற்கான ஆன்சர் கீ, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வித் ஷார்ட்கட்டோட இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எத்தனை கொஸ்டின் இங்கே ஷார்ட்கட்டில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எத்தனை கொஸ்டின் நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ணலாம், எத்தனை கொஸ்டின் நம்ம ஆப்ஷனை செக் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கம்ப்ளீட்டாக நான் சொல்ல போகிறேன். ஸோ அதை நல்லா தெளிவாக இதை நீங்கள் கவனிங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு விஷயம், இப்போ மேக்ஸ் வந்து இங்கே டஃப்பாக தான் கேள்வி கேட்டிருக்காங்க. அதை ஓப்பனாகவே சொல்லிடணும். ஏன்னா டைம் எடுக்கிற மாதிரி ஒரு 8 கொஸ்டின் இருக்குது. அதையும் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக நான் சொல்லுவேன். இந்த வீடியோவை முழுசாக கவனிங்க. நம்மளுக்கு வேக்கன்சி கம்மியாக இருக்கனால கண்டிப்பாக டஃப்பாக இருக்கும். அதுதான் இங்கே நம்ம அந்த உண்மையை தான் இங்கே நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இருந்தாலும் நம்ம இதை விட போகிறது கிடையாது. இன்னும் நம்ம நிறையா விஷயங்கள் நம்ம கற்றுக்குவோம். இங்கே நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், எது சரியான ஆன்சர், என்ன மாதிரி ட்ரிக்ஸை அங்கே எக்ஸாம் ஹாலில் யூஸ் பண்ணியிருந்தா இன்னும் இதுலேயும் கொஞ்சம் டைம் சேவ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதையும் இங்கே தெளிவாக நான் சொல்ல போகிறேன். ஒவ்வொரு சம்மிலுமே ஒவ்வொரு ட்ரிக்ஸுங்கிறது இருக்குது. ஒரு கான்செப்ட்டுங்கிறது நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சதுன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ 1 by 1 இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு அனாலிசிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்டிடியூட்லேருந்து 17 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ எந்தெந்த டாப்பிக்லேருந்து என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் இங்கே தெளிவாக நான் சொல்லியிருக்கேன். ரேஷியோலேருந்து 3 கொஸ்டின், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் இதுலேயும் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ தான் வந்து இந்த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் குறைஞ்சது 4 கேட்டிருப்பாங்க. 4லேருந்து 6 வரைக்குமே கேட்டிருப்பாங்க. இங்கே தான் கம்மியாக இருக்குது. ஸோ இது எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல. அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஒர்க்லேருந்து 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மென்சுரேஷன் 2D 3D, சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், நம்பர்ஸ், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் ஒவ்வொரு கொஸ்டின். அப்போ மொத்தம் 17 கொஸ்டின் ஆப்டிடியூட்லேருந்து கேட்டிருக்காங்க. இதில் நம்ம பார்க்குறதுல ஒரு சில மாடல் மட்டும்தான் நியூ மாடல், மற்றபடி எல்லாமே ஆல்ரெடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண மாடல்லேருந்து தான் இங்கே இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடுத்தது ரீசனிங்லேருந்து 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரேங்கிங்லேருந்து 2 கொஸ்டின், டைஸ்லேருந்து 1, ஆல்ஃபா நியூமரிக்லேருந்து 1, நம்பர் சீரீஸ்லேருந்து 1, சிம்பிளிஃபிகேஷனில் 1, லாஜிக்கான கொஸ்டின். இப்போ யார் பெரியவர் சிறியவர் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் ஒரு லாஜிக்கானதான். ஸோ அந்த கொஸ்டின் ஒரு 2 கேட்டிருக்காங்க. மொத்தத்துக்கு 8. ஆக்சுவலாக நியூ சிலபஸ் படி ஆப்டிடியூட்லேருந்து 15, ரீசனிங்லேருந்து 10. அந்த கான்செப்ட் இன்னும் இங்கே வரலை. ஸோ பழைய மாடலே தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங்கில் ஒரு 7லேருந்து 8 கொஸ்டின் இந்த மாதிரி தான் கான்செப்ட் இருக்கும். அதே தான் இங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இன்னும் அந்த ஆப்டிடியூடில் 15, ரீசனிங்கில் 10 அப்படிங்கிற கான்செப்ட் இன்னும் வரல. ஓகே, ஸோ இது நார்மலாக எந்தெந்த டாப்பிக்லேருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சிட்டோம். இப்போ இதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமானது, மேக்ஸ் இன் எக்ஸாம் ஹால் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் ஓவராலாக ஒரு 25 கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா அதில் 13 கொஸ்டின் ஷார்ட்கட் இருக்குது. அந்த ஷார்ட்கட் மூலயமா அழகாக அதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இது நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த ஷார்ட்கட்டுங்கிறது ரொம்பவே ஈஸியாக நம்ம மைண்டுக்கு வந்திருக்கும். அடுத்தது ஒரு 4 கொஸ்டின் நார்மல் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 4 கொஸ்டின் ஒரு நார்மல் கொஸ்டின் தான். அது இப்போ ஒரு மென்சுரேஷன் கான்செப்ட்னா அந்த ஃபார்முலா நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதை நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளை பண்ணி கொண்டு வரோம். இது ஒரு நார்மலான மெத்தட் தான். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ரொம்பவே நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு கஷ்டம் சொல்கிறது இந்த டைம் ரொம்ப எடுக்கிற மாதிரி கொஸ்டின் தான். அது மொத்தம் 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏன்னா அதுலேயே நம்மளுக்கு ரொம்பவே டைம் எடுத்துரும். நம்ம வேறு வழியில் நம்ம ட்ரை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சில கொஸ்டினுக்கு ஆன்சரும் வராது. நம்ம இடையில ஏதாவது ஒரு ஸ்டக்காக இருப்போம், கான்செப்ட் சரியாக இன்னும் புரியாமல் இருந்திருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை தான் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 8 கொஸ்டின் இந்த அளவுக்கு இருந்தது. இதில் மேக்ஸ் வந்து ரேண்டமாக இருக்கும். ஆரம்பத்தில் ஈஸியாக இருந்தது, பின்னாடி கஷ்டமாக வர்ற மாதிரியும் கொஸ்டின் இருக்கலாம். அல்லது ஆரம்பத்திலே நம்ம கஷ்டமாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு ரொம்பவே டைம் எடுக்கிற அளவுக்கு கொஸ்டினும் நம்ம ஃபேஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் அங்கே எக்ஸாம்களில் இருந்திருக்கும். இப்போது எந்த மாதிரி கான்செப்டில் டைம் ரொம்ப எடுத்திருக்கும் அப்படிங்கிறத ஒரு 3 கேட்டகரியில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆல் ஆப்ஷனையும் செக் பண்ணுற அளவுக்கு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. நம்ம வேறு வழி இல்லை, எல்லா ஆப்ஷனுமே அவங்க கொடுத்துருக்க 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா 4 ஆப்ஷனுமே நம்ம செக் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் சரியான ஆன்சர்
கொண்டு வர முடியும். ஆனால் அங்கே நம்ம எப்படி ஸ்மார்ட்டாக யோசிக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். 4 ஆப்ஷனில் நம்ம எந்த ஆப்ஷனை கொஞ்சம் குயிக்காக நம்ம செக் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஒரு டிப்ஸும் நான் இதில் நான் சொல்லுவேன். நல்லா கவனிங்க. அது மாதிரி கொஸ்டின் ஒரு 2 கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது நம்ம வேறு வழியில் நம்ம ட்ரை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற அளவுக்கு கொஸ்டின் ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதை நம்ம வந்து டைம் இழுக்குது அப்படின்னு இருந்தாலுமே கூட அதை நம்ம ட்ரை பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து கேள்வி கேட்குறது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி அது பெரிய நம்பராக இருக்கும், அதை சின்ன நம்பராக மாற்றி அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிற அளவுக்குலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் நம்ம ட்ரை பண்ணி ஆகணும். ட்ரை பண்ணாலும் ஆன்சர் நமக்கு கிடச்சிடும். இந்த மாதிரி நம்மளுக்கு எக்ஸாம் ஹாலில் அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு அடுத்தது நம்ம ட்ரை பண்ணி தான் ஆகணும். ட்ரை பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பாயிண்டில் வந்து நம்ம அதில் சக்காய் நம்ம கண்டிப்பாக நின்றுவோம். அந்த மாதிரி கொஸ்டின். அப்போ அதனால நம்மளுக்கு ஆன்சரே கிடைக்காம போயிடும். இவ்வளோ தூரம் நம்ம ட்ரை பண்ணி இவ்வளோ ஸ்டெப் ஒர்க் பண்ணியும் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்காம போயிடும். அந்த மாதிரி கொஸ்டினும் நம்ம ஒரு 2 கொஸ்டின் ஃபேஸ் பண்ணியிருப்போம். இங்கே நம்ம ஸ்மார்ட்டாக யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா வேறு வழி இல்லை. நம்ம வந்து எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க்கு இருக்குது அப்படின்னா ஒரு சில கொஸ்டின் நம்ம நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்னா அதை நம்ம அட்டன் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நம்ம ஒரு டிசிஷன் எடுப்போம். அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தான் இப்போ நம்ம வந்திருப்போம். ஒரு சில கொஸ்டின் இப்போ எக்ஸாம் பார்த்தோன்னா ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தரவரிசை இந்த மாதிரி கான்செப்டில் இந்த கலர் அது பெட்டிகள் அதெல்லாம் அடுக்கி வச்சுட்டு ரொம்ப பெரிய கொஸ்டினாக அங்கே கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்மளுக்கு முதல் இந்த கொஸ்டின் நம்மளை அட்டன் பண்ணணுமா வேணாமா, ரொம்ப டைம் எடுக்குமா, அப்போது அதை பொறுத்து நம்மளுக்கு இங்கே நெகட்டிவ் மார்க் இல்லாதனால வேறு வழி இல்லாமல் நம்ம அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஆன்சர் ஓகே இது ஆப்ஷன் ஏவாக இருக்கலாம் சியாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு கெஸ்ஸிங்கில் நம்ம ஆன்சர் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது மூலிமா நம்மளுக்கு லக் இருந்தால் கரெக்டான ஆன்சராக இருக்கலாம், இல்லைங்கிற பட்சத்தில் மிஸ்டேக் ஆனது. ஆனால் அதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, நம்ம அந்த எக்ஸாம் காலில் ரொம்ப அதுக்குன்னு நம்ம டைம் கொடுத்துருக்க முடியாது, ஸோ கொடுக்கவும் முடியாது. அது மூலமா நம்ம சைக்காலஜியில் ரொம்பவே பாதிக்கப்படுவோம். என்ன அப்படின்னா ரொம்ப டைம் போகுது, அப்போ மற்ற கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறது, அடுத்தது இன்னும் நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குமே, டைம் பத்தாமல் போயிருமே அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம போயிடுவோம். அப்போ அந்த இடத்துல ஸ்மார்ட்டாக நம்ம அதை விட்டு கொடுத்து தான் ஆகணும். ஸோ இதுவுமே இனி எக்ஸாம்ஸ் இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். அது சின்ன சொல்லப்போனோம் அப்படின்னா நம்ம நெகட்டிவ் மார்க் இருக்கிற மாதிரி நினச்சி ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இன்னொரு ஒரு கொஸ்டினும் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுவோம், ஆனால் அதில் வந்து ஆன்சரு எங்கே போய் நம்ம ஒரு பாயிண்டில் ஸ்டக்காக நிற்போம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கும். அந்த கொஸ்டினையும் இங்கே நான் தெளிவாக சொல்லுவேன். ஸோ நீங்கள் இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா இனிமேல் தான் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நான் கொடுக்க போகிறேன். ஒவ்வொரு சம்முக்கும் என்ன மாதிரி ஷார்ட்கட் அப்படின்னா நான் அந்த இடத்துல எஸ்ன்னே நான் நோட் பண்ணியிருப்பேன். ஷார்ட்கட் கொஸ்டின்னா எஸ் நோட் பண்ணியிருப்பேன். நார்மல் மெத்தட்னா என்னன்னு நான் நோட் பண்ணியிருப்பேன். டைம் எடுக்கிற மாதிரி கொஸ்டின் அப்படின்னா டீன்னு நான் நோட் பண்ணியிருப்பேன். ஆல் ஆப்ஷனையும் செக் பண்ணணும் அப்படின்னா ஓன் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த 4 கேட்டகரி மொத்தம் 25 கொஸ்டினுக்குமே நான் நோட் பண்ணியிருப்பேன். இதில் நீங்கள் நிறையா விஷயம் நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக நிறையாவது பேசிக் மட்டும் நம்ம கற்றுக்கிட்டு அடுத்தது நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு நம்ம போகலாமா, இன்னும் நம்ம நிறையா விஷயங்கள் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், என்ன தான் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், என்ன ஆங்கில நம்ம யோசித்து இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ எல்லாம் பார்த்து முடிச்ச பின்னாடி 25 சம்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் பார்த்து முடிச்சிட்ட பின்னாடி அதற்கான நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்கு நீங்கள் சொல்லலாம். எந்த கொஸ்டின் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, என்ன கொஸ்டின் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, எத்தனை கொஸ்டின் நீங்கள் சரியாக நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, நம்மளோட வீடியோஸ் நம்மளோட கிளாஸ் நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்டு எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்திருக்கீங்க, நம்மளோட கிளாஸ்லாம் நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, யூடியூப்பில் நம்ம வீடியோ கொடுத்தது யூடியூப் ஸ்டூடெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸு உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் இப்போ பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி உங்களோட ஃபீட்பேக்கை நீங்கள் தாராளமாக நீங்கள் வீடியோ எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். வாங்க ஒன்று வேணால் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். முதல் கொஸ்டின் பாருங்கள், 105வது கொஸ்டின். ஆக்சுவலாக வந்து இது டைம் எடுக்கிற மாதிரி கொஸ்டின் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணுற அதே மெத்தட் தான். நம்ம நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணது, அதாவது நேர்வீத எதிர்வீத கான்செப்ட்லையோ அது ரேஷியோவாக இருக்கலாம் அல்லது டைம் அண்ட் ஒர்க்காக கூட இருக்கலாம். அதில் நம்ம என்ன மாதிரி கேள்விகள் நம்ம பார்த்துருப்போம் அப்படின்னா 15 கிலோகிராம் சர்க்கரையின் விலை 255 எனில் 18 கிலோகிராம் சர்க்கரையின் விலை என்ன, இந்த மாதிரி பேசிக்காக நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதே பேசிக் கான்செப்டை 3 அளவுகளுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம வேறு வழி இல்லை, 3 அளவுகளுக்குமே தனியாக அந்த பேசிக்கான கான்செப்டை அப்ளை பண்ணி அதற்கான ஆன்சரை எல்லாத்தையும் நம்ம கூட்டணும். இப்போ முதல் இது பாருங்கள், சர்க்கரையோட விலைக்கு 15 கிலோகிராம் இவ்வளவு அப்படின்னா 18 கிலோகிராம் சர்க்கரை எவ்வளவு, இது ஃபஸ்ட்டு.
சர்க்கரை சுகருக்கு. அடுத்து ரெண்டாவது பாருங்கள் டீ தூள். டீ தூள் 17 கிலோகிராமுக்கு 1615னா 21 கிலோகிராமுக்கு டீ தூளுக்கு எவ்வளோ விலைன்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இது டீ தூள். அடுத்து மூணாவது பாருங்கள் அரிசியின் விலை. 22 கிலோகிராம் அரிசியின் விலை 572 அப்படின்னா 27 கிலோகிராம் அரிசியின் விலை என்ன? அப்போது இந்த மாதிரி மூணுக்கும் தனித்தனியாக வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதை ஆட் பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருக்குது. இது வேறு வழியில் நம்ம டைம் எடுத்து சால்வ் பண்ணி தான், ஏன்னா ஈஸியான நம்பரும் கிடையாது, சிம்பிளை பண்ணுற அளவுக்கு இருக்கும். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு மட்டும் சர்க்கரைக்கு பாருங்கள் 15 கிலோகிராம் 255 அப்படின்னா இங்கே 18 கிலோகிராம் தானே கேட்டிருக்காங்க. 18 கிலோகிராம் எவ்வளவு? இப்போ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் 5ஆல் அடிச்சு கொடுக்கலாம். 5ஆல் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 3 15 5 25 1 5 51 இருக்கும். இந்த ஒரு இதுக்கு மட்டும் என்ன பண்ணலான்னா 3 × 6 தான் 18. அப்போ அதே 6ஆல் இங்கே மல்டிபிள் பண்ணுங்கள். 1 6 6 5 30 306 தான் 18 கிலோகிராம் சர்க்கரைக்கான அளவு 306. இது ஃபஸ்ட்டு ஒன். அடுத்து செகண்ட் பாருங்கள் 17 கிலோகிராம் டீத்தூள். 17 கிலோகிராம் டீத்தூள் 1615 இருந்தால் 21 கிலோகிராம் 21 எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி கண்டுபிடிக்க முடியாது. 17ஆல் ஃபஸ்ட்டு சிம்பிளை பண்ணி தான் ஆகணும். 17 × இப்போ இங்கே 8ன்னு பாருங்கள். 8ன்னு இருந்துச்சு அப்படின்னா 8 56க்கு 6 பேலன்ஸ் 5. அடுத்தது 1 8 8 13 136. அப்போ மறுபடியும் இன்னொரு 1 9ஆல் வந்து மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 9 7 63க்கு 3 பேலன்ஸு 6. அடுத்தது 9 9 9 6 15. ஸோ அப்போ 153. இது வந்து 9 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணும்போது நல்லா கன்ஃபியூஸ் ஆகாமல் நோட் பண்ணிக்கணும். 9 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 153ன்னு கிடைக்குது. அப்போ 161ல் 153 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் என்ன வரும்? பேலன்ஸ் 8 அப்படின்னு வரும். 8. அப்போ 85 அப்படின்னா 17 × 5 85. அப்போ 95 டைம்ஸ் 17ஆல் நம்ம 1615 அடிச்சு விட்டோமா 95 டைம்ஸ் வருது. இதுக்காக தான் நான் சொன்னேன். அப்போது ஈஸியான நம்பர் அவங்க சிம்பிளி ஆகிற மாதிரி கொடுக்கல, கொஞ்சம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற அளவுக்கு தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? 95 95 21 மல்டிபிள் பண்ணணும். 95 21 1 5 5 1 9 9 2 10க்கு 0 பேலன்ஸ் 1 18 1 19. அப்போது 5 9 9 1 1955 தான் செகண்ட் வேல்யூ. அப்போ ஆல்ரெடி இருந்ததோட நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அடுத்தது என்ன? மூணாவது வேல்யூ. மூணாவது என்னன்னு பாருங்கள். 22 கிலோகிராம் 22 கிலோகிராம் வேல்யூ அரிசியோட வேல்யூ 572னா அவங்க என்ன கேட்குறாங்க? 27 கேட்டிருக்காங்க. 27க்கு என்ன? இப்போ நம்ம 11ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 2 இங்கே 5 டைம்ஸ் வரும் 55ன்ட்டு பேலன்ஸ் 2 20 2 டைம்ஸு. அதுக்கு அடுத்தது 1 2 2 இங்கே 2 4 பேலன்ஸ் 1 அப்போ 6. இப்போ 26ஐயும் 27ஐயும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். 6 7 42க்கு 2 பேலன்ஸு 4. அடுத்து 14 4 18 12 பேலன்ஸ் 1 4 1 5. அப்போ 2 10க்கு 0 பேலன்ஸ் 1 7ன்னு வரும். 702. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு தேவையான ஆன்சரே வரும். இப்போ இதில் நம்ம டைம் சேவ் பண்ணுறது என்ன பண்ணால் மொதல் ஒரு 2 டிஜிட் மட்டும் மாற்றுங்க. இப்போ இங்கே 6 5 11 11 2 13 13க்கு 3ன்னு பார்த்தா இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அப்போ 13க்கு 3ன்னு போட்டு பேலன்ஸ் 1 நம்ம இங்கே போடலாம். அப்போது 1 + 9 10 10க்கு 0 பேலன்ஸ் 1 இங்கே இருக்கும். இப்போ 0 3ன்னு முடிகிறது ஆப்ஷன் சி மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். இதுதான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பாருங்கள், பேசிக்கான அந்த ஒரு கான்செப்டை 3 கொஸ்டினை சேர்த்து ஒரே கொஸ்டினாக கேட்டாங்க. அப்போ வேறு வழியில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆன்சர் கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்கும். இது ஃபஸ்ட் கொஸ்டின். ஸோ நான் என்னோடய எக்ஸ்ப்ளனேஷனில் ரொம்ப தெளிவாகவே கொடுத்துக்குவேன். ட்ரிக்ஸும் நீங்கள் கற்றுக்கலாம். அதே டயத்தில் எந்த ஆங்கிளில் நம்ம யோசிக்கணுங்கிறத கற்றுக்குவீங்க. ஸோ வீடியோ பொறுமையாக கவனிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இது அடுத்த கொஸ்டினே கேட்டிருக்காங்க. இது ஷார்ட்கட்டில் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே கேட்டிருக்கிறதுலே பார்த்த செகண்டில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதில் அதே கொஸ்டின் வந்திருக்கு. பார்த்த செகண்டில் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு நபரோட வருமானம் 10% உயர்த்தப்பட்டு 10% குறைக்கப்படுகிற எண்ணில் அவர் வருமானத்தை ஏற்படும் மாற்ற விதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா, ஒரே சதவீதத்தில் உயர்ந்து ஒரே சதவீதத்தில் குறையுது அப்படின்னா எப்பயுமே டிக்ரீஸ்.
எப்பயுமே குறையும் அப்படிங்கிறது தான் ஆன்சர். இப்போ எவ்வளோ குறையும் அப்படிங்கிறது வேறவங்களும் அந்த 10ல் 0 கேன்சல் பண்ணிடுங்க, இங்கேயும் 10ல் 0 கேன்சல் பண்ணிடுங்க, மீதி இருக்க நம்பரை மல்டிபிள் பண்ணுங்கள். 1 × 1 ஆன்சர் 1 தான். அப்போ 1% குறையும் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். இது பார்த்த செகண்டில் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் டைஸ்லேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கும் சூப்பரான ட்ரிக்கு இருக்குது. இது மூலமா ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இப்போ கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு பகடையில் கொடுத்துருக்க டேட்டா கவனிக்கணும். ஒரு பகடையில் 1க்கு எதிரே 4, அப்போது 1ஆம் நம்பர் அதுக்கு எதிரான நம்பர் 4ன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு எதிரான நம்பர் 4ன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து 2க்கு எதிரே 5 உள்ளது. 2ங்கிற நம்பருக்கு எதிரான நம்பர் 5ன்னு சொல்லிட்டாங்க. எனில் அப்படின்னு சொல்லி இங்கே ஆப்ஷனில் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த 2 டேட்டாவில் இருந்து இன்னொன்று 3வது டேட்டா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம். இப்போ 1 2ன்னு வந்துருச்சு. 1 அது ஆப்போசிட் நம்பர் 4, 2 ஆப்போசிட் நம்பர் 5. அப்போ அடுத்தது மீதி இருக்கிற 2 நம்பர் தான். 3 6 இருக்குது. அது 2 1க்கு 1 ஆப்போசிட்டாக இருக்கும். இந்த ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்டை நீங்கள் இந்த புரிஞ்சுருக்கணும். இப்போ இது தெரிஞ்சிருந்ததுன்னா ஒரு கான்செப்ட் என்ன, எந்த நம்பர் எதிராக இருக்கோ, இப்போ நம்ம எதிர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். 1 அந்த நம்பருக்கு 4 எதிர், 2ங்கிற நம்பருக்கு 5 எதிர், 3ங்கிற நம்பருக்கு 6 எதிர். அப்போ எது எதிராக இருக்கோ அந்த நம்பர் அருகில் வராது, அருகில் வராது. இதை தான் நீங்கள் மெயினாக புரிஞ்சுக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு இதை பாருங்கள். 3ஆனது 4 மற்றும் 6க்கு அருகே உள்ளது. அப்போ 3ஆம் நம்பர் 4க்கு பக்கத்துலையும் 6க்கு பக்கத்துலையும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே கவனிங்க, 3ங்கிற நம்பரோட எதிர் நம்பர் 6 தானே. அப்போ எதிராக இருக்க கண்டிப்பாக அருகில் வராது தானே பார்த்துருக்கோம். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது. இந்த ட்ரிக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இது ஈஸியாக எந்தவித கன்ஃபியூஷன் இல்லாமல் எந்தவித பிக்சரும் நீங்கள் யோசிக்காமல் அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அதே போலங்க மறுபடியும் பாருங்கள். 3ஆனது 5 மட்டும் 6க்கு அருகே உள்ளது. அப்போ மறுபடியும் 6ன்னு வந்துருச்சா. அப்போ இந்த ஆப்ஷனும் வராது. அடுத்தது இப்போ 2 3 6ன்னு சொல்லியிருக்காங்க. 2ங்கிற நம்பர் 3 மற்றும் 6க்கு அருகே உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம பார்க்க இருக்க இந்த கான்செப்டில் இல்லை. ஆனால் அதே இது பாருங்கள். 1ஆனது 4 மற்றும் 6க்கு அருகே உள்ளதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1ங்கிற நம்பர் 4க்கு பக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்களா. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். 1ங்கிற நம்பருக்கு ஆப்போசிட் 4, 4 வந்து அருகில் வராது. அப்போ இதுவும் தப்பு. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஏன்னா 2ங்கிற நம்பருக்கு எதிராக உள்ளது 5. இங்கே 5ங்கிறத மென்ஷன் பண்ணலை. ஸோ 6 இருக்கு. 6க்கும் வாய்ப்பு இருக்கலாம், 3க்கும் வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இது வந்து கரெக்டானது. இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க. இது மாதிரி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் நல்லா என்னோடய கிளாஸை நல்லா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரிக்கு உங்களுக்கு மைண்டில் நின்றுருக்கும். அழகாக டைம் சேவ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஏன்னா கிட்டத்தட்ட 13 கொஸ்டின் ஷார்ட்கட்னு சொல்லியிருக்கேன். நார்மல் வந்து 4 கொஸ்டின் சொல்லியிருக்கேன். அது ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா உங்களால் 19 கொஸ்டின் வரைக்கும் உங்கள் எந்த வித பிரச்சனை இல்லாமல் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். மீதி ஒரு 6 கொஸ்டினில் நம்மளோட டேலண்ட்டை பொறுத்து அதை நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி கூட ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அதுலேருந்து ஒரு 2 ஆக்சுவலாக 22+ வந்து எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலும் வேறு வழி இல்லை, நான் கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் இந்த கொடுக்கக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நல்லா தெளிவாக பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, உங்கள் எக்ஸாமில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எல்லாமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் 118வது கொஸ்டின். இது நம்ம எல்சிஎம் மற்றும் ஹெச்எஃப்ல பார்க்குற நார்மலான கொஸ்டின் தான். இதை நம்ம ஆல்ரெடி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த கொஸ்டினை கவனிங்க. ஏபிசி ஆகியோர் ஒரே திசையில் தொடங்கி ஒரு வட்ட வடிவமான அரங்கத்தை ஒரு முறை சுற்றி வர ஏவிற்கு 252 வினாடிகளும், பிவிற்கு 308 வினாடிகளும், சிவிற்கு 198 வினாடிகள் ஆகின்றன எனில் இவர்கள் எந்த நேரத்தில் தொடங்கிய நிலையில் தொடங்கிய இடத்தில் சந்திப்பார்கள். இதுக்கு முன்னாடிலாம் ஒன்றாக சந்திப்பார்கள் அப்படின்னு வார்த்தையை பார்த்துட்டு அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்துருந்தோம். இங்கே அந்த வார்த்தையை இன்டெரக்டாக இப்படி கொடுத்துருக்காங்க. தொடங்கிய நிலையில் தொடங்கிய இடத்தில் சந்திப்பார்கள் அப்படின்ட்டு இப்போ புதுசாக இந்த வார்த்தையை கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொடுத்துருந்தாலுமே நம்ம எல்லாமே எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். எந்தெந்த நம்பருக்கு 252, 308, 198. ஸோ நம்ம வேறு வழியில் ஃபாஸ்ட்டாக டானாவத்தில் போட்டு கண்டுபிடிச்சி தான் ஆகணும். 198. அதாவது நம்ம என்ன பண்ணலாம், 2ஆல் டிவைட் பண்ணலாம். 2ஆல் டிவைட் பண்ணால் 1 2 6, அடுத்து 1 5 4, நெக்ஸ்ட்டு 9 9. அதுக்கடுத்து மறுபடியும் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணலாம். 6 3, இங்கே 7 7, இந்த நம்பர் 9 9 அப்படியே தான் நம்ம போட்டாகணும். நெக்ஸ்ட்டு
3ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். ஏன்னா எப்பவுமே ப்ரைம் நம்பர் சின்ன நம்பர்லேருந்து தான் நம்ம டிவைட் பண்ணி ஆகணும். இப்போ 2 1, நெக்ஸ்ட்டு 7 7 டிவைட் பண்ண முடியாது, 3ஆல் டிவைட் ஆகாது. இது 3 3ன்னு வரும். மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம், 3ஆலே நம்ம டிவைட் பண்ணலாம். அப்போ இங்கே 7, இங்கே 77 அப்படியே தான் இருக்கும், இங்கே 11ன்னு வரும். இப்போ நம்ம 7ஆல் டிவைட் பண்ணலாம். 7 1 11 வரும், இந்த 11 அப்படியே தான் இருக்கும். லாஸ்ட்டாக 11ஆல் நம்ம டிவைட் பண்ணால் எல்லாமே 1 1ன்னு வந்துடும். அப்போ நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் 2 4, 4 12, 12 3 36. இப்போ 36 × 7 42. இங்கே ஒரு டைம் சேவ் பண்ணிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 42ன்னு வருதா, இந்த 2 யூனிட் டிஜிட்டை மட்டும் எடுத்து இங்கே இருக்க யூனிட் டிஜிட்டோட மல்டிபிள் பண்ணுங்கள், 2 தான் கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் லாஸ்ட்டில் 2ன்னு முடியணும். இந்த ஒரு ட்ரிக்கை மைண்டில் வச்சிங்க அப்படின்னாவே இங்கே 12ங்கிறத மட்டும்தான் லாஸ்ட் 2 இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். இதை நீங்கள் ஃபாஸ்ட்டாக அந்த நேரத்தை, ஏன்னா அந்த நம்மளுக்கு ஒரு 5 செகண்ட் சேவ் பண்ணாலும் அது நல்லது தான். அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு இன்னும் நம்ம நேரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் லாஜிக்காக ரொம்ப சிம்பிளானதா. இது ரீசனிங் எடுக்கிறதா எடுத்துக்கலாம், அல்லது நம்ம இது வேணாலும் ஏஜ் சம்மோ இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். ரைட், கொஸ்டினை கவனிங்க. பி என்பவர் கியூயை விட பெரியவர், ஆர் என்பவர் கியூயை விட பெரியவர் ஆனால் பியை விட சிறியவர், எஸ் என்பவர் பியை விட பெரியவர் ஆனால் டியை விட சிறியவர். இதில் யார் மிகச் சிறியவர் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ பி என்பவர் கியூயை விட பெரியவர் அப்படின்னு சொன்னனால பி இப்படி தான் நம்ம கியூ நம்ம நோட் பண்ணுவோம், கிரேட்டர் தன் லெஸ் தன் யூஸ் பண்ணுவோம். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், ஆர் என்பவர் கியூயை விட பெரியவர் ஆனால் பியை விட சிறியவர்னு சொன்னனால இதில் நம்ம ஒரு மாற்றம் பண்ணணும். என்ன மாற்றம் பண்ணோம்னா, பியை விட ஆர் சிறியவர் மென்ஷன் பண்ணிட்டாங்க, ஆனால் கியூயை விட ஆர் பெரியவர்னு சொல்லிட்டாங்க. அதனால இவங்க ரெண்டுத்துக்கு இடையில ஆர் வருவார். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒன்று பார்த்துக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், எஸ் என்பவர் பியை விட பெரியவர்னு சொன்னனால இந்த பியை விட பெரியவர் எஸ்னால எஸ்ஸுக்கு வந்து கிரேட்டர்னு போட்டுக்கணும். ஆனால் டியை விட சிறியவர்னு சொன்னனால இருக்கலே டி வந்து பெரியவராக இருக்கார், எஸ் வந்து அதுக்கு அடுத்தது சின்னவராக இருக்கார். இதுதான் நம்மளுக்கான ஃபைனல். இப்போ அது யார் மிக சிறியவர் அப்படின்னா கியூ தான் மிக சிறியவர். ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். இந்த மாதிரி இதற்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சலாம். இதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது, ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட் தான். நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்கள், 129. இதுவும் ஷார்ட்கட் மெத்தட் தான். இப்போ ஆக்சுவலாக ரேஷியோ கான்செப்டில் கேள்வி கேட்டிருக்காங்க. ரேஷியோ கான்செப்ட் ஃபஸ்ட்டு ரேஷியோ கொடுத்து இவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறவங்க கொடுத்து மறுபடியும் ரேஷியோன்னு கேட்குறாங்கன்னா அழகாக நான் சொல்லக்கூடிய ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு ரேஷியோவில் இருந்தால் இப்போ 5:7:8 இது ரேஷியோவில் இருந்தால் நம்ம நம்பரை மாற்றுறதுக்கு இதுக்கு எக்ஸ்ன்னு போட்டு அதுக்கப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக டைம் எடுக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த ரேஷியோவை ஒரு நம்பராக மாற்றணும். என்ன பண்ணலாம், காமனாக ஒரு நம்பரால் மல்டிபிள் பண்ணலாம். இப்போ நான் காமனை 10ஆல் மல்டிபிள் பண்ணிடுறேன். அப்போ 50 70 80 இதுதான். அப்போது ரேஷியோ இருந்ததை ஒரு கவுண்டிங்க்கு நான் மாற்றிட்டேன். அது எவ்வளோ, இதுதான் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா இதுதான் அளவு அப்படிங்கிறத இங்கே நான் நோட் பண்ணிடுறேன். இப்போது இதுக்கு எத்தனை சதவீதம் உயருது பார்த்தீங்கன்னா 40% உயருது. அப்போ 50ல் 40% என்ன, இதை நீங்கள் பார்க்கணும். 50ல் 40%. இப்போது நல்லா கவனிங்க, நான் இந்த சைடு பர்சன்டேஜை போடுவேன், இந்த சைடு அந்த பர்சன்டேஜுக்கான அளவு. 50ல் 40% எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 50ல் 10%ங்கிறது 5 × 4 20. ஸோ 50ல் 40%ங்கிறது 20. இப்போ இது ரெண்டையும் கூட்டினா தான் புதிய வேல்யூ கிடைக்கும். ஸோ இதுதான் புதுசு, ரெண்டையும் ஆட் பண்ண போகிறேன். 50 + 20 70. நெக்ஸ்ட் அதே போல தான் 70ல் எத்தனை பர்சன்டேஜ், 50 தானே. ஸோ 50%. 70ல் 50%னா 70ல் பாதி 35. அப்போது 70ஐயும் 35ஐயும் ஆட் பண்ணால் 105ன்னு இருக்கும். இதுதான் புதுசு. அடுத்தது 80ல் எத்தனை பர்சன்டேஜ், 75%. இப்போது 75% அழகாக கண்டுபிடிச்சலாம். 75%ங்கிறது 3/4. நீங்கள் 75/100ன்னு போடுவீங்க, அதை அடிச்சு கொடுத்தா 25ஆல் அடிச்சு கொடுத்தா 3/4ன்னு கிடச்சிரும். அப்போ 80ஐ 3/4ஆல் மல்டிபிள் பண்ணும். 4ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா இங்கே 20ன்னு இருக்கும். 20 × 3 60. அப்போது 80ல் 75% எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 60. அப்போ 80 + 60 140. இதுதான் புதிய வேல்யூ. இப்போ இதுக்கான ரேஷியோ தான் கேட்குறாங்க. நீங்கள் 7ஆல் அடிச்சு கொடுங்க, இங்கே 10 வரும். இங்கே 7ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா 15ன்னு வரும். நெக்ஸ்ட் இங்கே 20ன்னு வரும். இதை நம்ம 2ஆல் அடிச்சு கொடுக்கலாம்ல, 5ஆல் அடிச்சு கொடுக்கலாம்ல. 5ஆல் அடிச்சு கொடுத்தா 2 3
4. ஸோ 2:3:4 தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு 135வது கொஸ்டின். இதுக்கும் சூப்பரான ஷார்ட்கட் இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி மாடலும் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுருந்தீங்கன்னா, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா இதையும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிப்பீங்க. ஓகே, இங்கே ஏபி இதோட ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிசின்னு கொடுத்துட்டு இதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான வேல்யூ கேட்குறாங்க. ஸோ இங்கே நீங்கள் சி வேல்யூ ஏ வேல்யூ இருக்கிறது மட்டும்தான், அது மட்டும்தான் இருக்குங்கிறத நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இவங்க கொடுத்துருக்க அந்த 2 வேல்யூலேருந்து ஏசி இதுக்கான வேல்யூ மட்டும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை அப்ளை பண்ணிட்ட பின்னாடி தான் உங்களுக்கு ஈஸியாக மாறும். நீங்கள் பெரிய நம்பராக, அதுவும் என்ன முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் ஸோ ஏங்கிற ரேஷியோ எடுத்துக்கலாம், அடுத்து சிங்கிற ரேஷியோ மட்டும் எடுத்து வேல்யூ மட்டும் எடுத்து இங்கே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. இப்படியும் நம்ம எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, எது காமனாக இருக்கட்டாமோ அது ஈக்குவலான வேல்யூவாக இருக்கணும். இப்போ இங்கே பி மட்டும்தான் காமனாக இருக்குது, ஆனால் வேல்யூ பாருங்கள், இங்கே 15ன்னு இருக்குது, இங்கே 5ன்னு இருக்குது. அப்போ ஈக்குவலாக மாற்றிட்ட பின்னாடி ஏ வேல்யூயும் சி வேல்யூயும் எடுத்துக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படி கவனிச்சிங்கன்னா, நம்ம பி வேல்யூ ஈக்குவலாக 15ன்னு வர்றதுக்கு இந்த வேல்யூவை 3ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ கீழே 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதே இது மேலே 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன மாறும்? ஏ வேல்யூ 12ஆக மாறும், பி வேல்யூ 15ஆக மாறும். அதாவது ஏ பை பி வந்து 12/15ன்னு மாறும். இப்போ என்ன ஆகுது? பி வேல்யூ 2 சைடு ஈக்குவலாக மாறிடும். இப்போ தான் நீங்கள் ஏ வேல்யூ சி வேல்யூ எடுத்துக்கணும். ஏ வேல்யூ நம்ம 12ன்னு எடுத்தோமா, சி வேல்யூ ஆல்ரெடி எந்த மாற்றம் இல்லை, 16 நம்ம எடுத்துக்கலாம். அப்போது ஏ/சியை இன்னும் நீங்கள் சுருக்கிக்கலாம். எப்படின்னா 12:16 4ஆல் அடிச்சு கொடுத்தா 3 4. இப்போ நீங்கள் ஏவோட வேல்யூ 3ன்னு சியோட வேல்யூ 4ன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக சிம்ப்ளை பண்ண முடியும். இப்போ இதில் நீங்கள் கவனிங்க, அப்ளை பண்ணிங்கன்னா c², சியோட வேல்யூ 4, அப்போ 4ஓட ஸ்கொயர் வேல்யூ 16. அடுத்து ஏவோட வேல்யூ 3, a² வேல்யூ 9. நீங்கள் மேலே இருக்கிறத சிம்ப்ளை பண்ணிங்கனாவே 16ல் 9 வந்துச்சா பேலன்ஸ் 7 வரும். அப்போது ஆப்ஷன் பி மட்டும்தான் மேலே 7ன்னு இருக்குது. ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். நீங்கள் கீழே இருக்க பார்த்தீங்கன்னா அதே வேல்யூ தான், 16 ப்ளஸ் பண்ணி 9 போடணும். நீங்கள் ஆட் பண்ணால் 25ன்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி கரெக்டு அப்படிங்கிறத இதில் இருந்தே தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இது ஷார்ட்கட் மெத்தட்லேயே அழகாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 136. இதுவும் ஷார்ட்கட்டில் ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். அது என்ன மாதிரி ஷார்ட்கட்னா டிவிசபிள் ரூல். இதில் நல்லா கவனிங்க, ரொம்ப பெரிய நம்பர் கொடுத்துட்டு இந்த என்னானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆப்ஷனில் தான் நல்லா கவனிக்கணும் எந்த நம்பரை யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆப்ஷனில் 3ங்கிற நம்பரும் 11ங்கிற நம்பர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போது வேறு எந்த நம்பர் கொடுக்காதனால 3ஓட டிவிசபிள் ரூல் 11ஓட டிவிசபிள் ரூல் இதை மட்டும் நம்ம செக் பண்ணாவே போதும். இப்போ 3ஓட டிவிசபிள் ரூல் என்ன? 3ஓட டிவிசபிள் ரூல் என்னென்னா, எல்லா நம்பரையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ண பின்னாடி அது 3ஆல் டிவைட் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். 3ஆல் டிவைட் ஆகுதான் நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ எல்லா நம்பரையும் ஆட் பண்ணுறது இது ஒன்றும் இப்போ கஷ்டமான விஷயம் இல்லை. ஒரே செட்டு தான் ரிப்பீட் ஆகுது. இப்போ ஒரு செட்டுங்கிறது பாருங்கள், இதுதான். இதை ஆட் பண்ணுங்கள். 3 + 1 + 1 என்ன வரும்? 5ன்னு வரும். அப்போ எத்தனை செட்டு இருக்குது? 1 2 3 4 5 6 7 செட்டு இருக்குது. அதாவது 7 செட்டு இருக்குது. 5 × 7 35 தான். அப்போ இங்கே இருக்க எல்லா நம்பரையும் நீங்கள் எல்லா டிஜிட்டையும் கூட்டினா உங்களுக்கு 35ன்னு கிடைக்கும். இதை நீங்கள் 3ஆல் டிவைட் ஆகுதான்னு நீங்கள் செக் பண்ணலாம். 3ஆல் டிவைட் ஆகுமா? முழுசாக டிவைட் ஆகாது. ஸோ 3ஆல் வகுப்படாது. 3ஆல் வகுப்படாதுங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சா? ரைட். அடுத்தது இப்போ இங்கே 3ஆல் வகுப்படாது என்ன இருக்கோ அதுதான் ஆப்ஷனாக வரும். 3ஆல் வகுப்படுங்கிறது ஆன்சராக வராது. அப்போது ஆப்ஷன் சி இருக்காது, டி இருக்காது. நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனை செக் பண்ண அவசியம் இல்லை. அடுத்த 11ஓட டிவிசபிள் ரூலை பார்த்துடலாம். 11ஓட டிவிசபிள் ரூல் என்ன? 1 விட்ட 1 நம்பரோட கூடுதல் அதோட வித்தியாசம் ஒன்று 0 வரணும். அப்படி இல்லை அப்படின்னா 11 மடங்கு வரணும். இப்போ பாருங்கள், கரெக்டாக இங்கே தான் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 1 விட்டு நம்ம 3 + 1 4 4 + 1 5 5 + 3 8 8 + 1 9 9 + 1 10 10 + 3 13 13 + 1 4 14 15 18 19. ஸோ 19ங்கிறது தான் இதற்கான ஒரு 1 விட்ட நம்பர். அடுத்தது இங்கே 1 + 3 4 4 + 1 5
6 9 10 11 14 15 16 தான் வருது. ஓகேவா? இப்போ இதுக்கு வித்தியாசம் பாருங்கள், 19க்கும் 16க்கு வித்தியாசம் 3 வருது. ஆனால் என்ன வரணும், ஒன்று 0 வரணும், அப்படி இல்லை அப்படின்னா 11 வரணும். ஸோ அப்போ 11ஆலையும் வகுப்படாது. 3ஆலே வகுப்படலை, 11ஆலே வகுப்படலை. எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். மற்றதெல்லாம் மாறி மாறி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு 141வது கொஸ்டின். இந்த கொஸ்டின் சாதாரண கொஸ்டின் இல்லை, டைம் எடுக்கிற கொஸ்டின் தான். இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக கவனிக்கணும். என்ன அப்படின்னா, இது மென்சுரேஷன் 3D பார்ட்டு தான். கேள்வியை கவனிங்க. 8 சென்டிமீட்டர் விட்டமுள்ள கோலமானது உருக்கப்பட்டு 3 மில்லிமீட்டர் விட்டமுள்ள கம்பியாக உருக்கப்பட்டால் அக்கம்பியின் நீளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் என்ன நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கோலத்தோட விட்டத்தோட வேல்யூவை சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, அதோட டயமீட்டரை சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதே இது கம்பியாக மாற்றப்பட்டிருக்குன்னு சொல்லும்போது மில்லிமீட்டராக மாற்றிட்டாங்க, மில்லிமீட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இது ஆப்ஷனில் கவனிச்சிங்க அப்படின்னா மீட்டராக கொடுத்துருக்காங்க, எல்லாமே மீட்டராக கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எல்லாமே சென்டிமீட்டரையும் மீட்டராக மாற்றிக்கணும், மில்லிமீட்டரையும் மீட்டராக மாற்றிக்கணும். இதை பண்ண பின்னாடி தான் நம்ம இதற்கான ஆன்சரே கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஃபஸ்ட்டு கவனிங்க, இங்கே 8 சென்டிமீட்டர் விட்டம் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு விட்டத்தை ஆரமாக மாற்றணும் அப்படின்னா 4 சென்டிமீட்டர்னு இருக்குமா? இப்போ இந்த 4 சென்டிமீட்டரை தான் மீட்டராக நம்ம மாற்றணும். எப்படின்னா, 1 சென்டிமீட்டருங்கிறது 1/100 மீட்டர். அப்போ 4 சென்டிமீட்டருங்கிறது 4/100 மீட்டர், 4/100 மீட்டர். இதுதான் சென்டிமீட்டராக நம்ம அதாவது மீட்டராக நம்ம மாற்றிட்டோம். இதே போல் தான் இங்கேயும் 3 மில்லிமீட்டர் விட்டம்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு விட்டத்தை ஆரமாக மாற்றினோம்னா 1.55 மில்லிமீட்டர் ரேடியஸ் இருக்கும். இதை நம்ம மீட்டராக நம்ம மாற்றணும். எப்படி மாற்றலான்னா, அதாவது 1 மில்லிமீட்டருங்கிறது 1/1000 மீட்டர். அப்போ 1.5 மீட்டருங்கிறத 1.5 டிவைட் பை 1000 மீட்டர். இதுதான் நான் மாற்றிருக்கேன். கொஞ்சம் எழுத்து கரெக்டாக வர மாட்டேது. ரைட்டு. இப்போது டெசிமலில் இருக்குது. 1.5ங்கிறத நான் என்ன பண்ணலாம், நான் என்ன பண்ணுறேன்னா 15/10 நான் போடுறேன். இதை நான் அந்த டெசிமலில் நான் என்ன பண்ணியிருக்கேன், அதை பின்னமாக மாற்றிருக்கேன். அப்போ என்ன ஆகும், 15ங்கிறது மேலே வந்துட்டு டிவைடில் 10 × 1000 அப்படிங்கிறது இருக்குமா? அப்போ 15/10,000 அப்படிங்கிறது தான் மீட்டராக மாற்றினதுக்கு நான் சேஞ்ச் பண்ணியிருக்க வேல்யூ. இது வரைக்கும் புரிஞ்சா? ரைட். இப்போ இதுதான் நீங்கள் இங்கே அப்ளை பண்ண போகிறீங்க. இப்போ என்ன அப்படின்னா, 2 உருக்கப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்கனாவே 2 வால்யூம் ஈக்குவல். எந்த வால்யூம்? கோலத்தோட கன அளவும் கம்பியாக மாற்றப்பட்டிருக்குன்னா கம்பிங்கிறது என்ன ஷேப்பு நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா உருளை ஷேப்பு. அப்போ உருளையோட கன அளவும் சமம். இப்போ இதை ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். கோலத்தோடதுக்கு 4/3 πr³ ஈக்குவல் டு இங்கே உருளைக்கான கன அளவு πr²h. இப்போ இதுலேருந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க, கம்பியோட நீளம் அப்படின்னா இந்த உருளையோட ஹைட் வேல்யூ தான் இங்கே கேட்டிருக்காங்க. உருளையோட ஹைட் வேல்யூ தான் இங்கே கேட்டிருக்காங்க. இப்போ இதில் காமனாக இருக்கிறது ஒரே ஒரு டேம். இந்த பை வேல்யூ இந்த பை வேல்யூ கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்கிறத கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். 4/3 ஆர் வேல்யூ கோலத்துக்கான ரேடியஸை நம்ம மீட்டராக மாற்றினது என்ன, 4/100. அதை க்யூப்னால 3 டைம் நோட் பண்ணணும். அப்போ 4/100 அடுத்து 4/100 ஈக்குவல் டு இங்கே ரேடியஸ் வேல்யூ. எதோட ரேடியஸ் வேல்யூ? உருளையோட ரேடியஸ் வேல்யூ. அதை நம்ம என்ன மாற்றிருக்கோம், 15/10,000 மாற்றிருக்கோம். அதை ஸ்கொயர்னால 2 டைம் நோட் பண்ணணும். எழுத்து வரமாட்டுது. 10,000 இன்ட்டு 15 டிவைடட் பை 10,000 இன்ட்டு ஹச் வேல்யூ. ஸோ இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வரும். ஸோ எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ சேஞ்சஸ்ங்கிறத பாருங்கள். அதனால தான் இது நார்மல் மெத்தட் தான். ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும், அதே டயத்தில் டைம் எடுக்கிற மெத்தடுங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். சிம்பிளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஜீரோலாம் கேன்சல் பண்ணலாம். இந்த 2 ஜீரோ இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணலாம். இந்த 2 ஜீரோவையும் இந்த 2 ஜீரோவும் கேன்சல் பண்ணலாம். அடுத்து இங்கே இருக்க 2 ஜீரோவும் இங்கனக்குள்ளே இருக்க 2 ஜீரோ கேன்சல் ஆகும். இப்போ டிவைடில் உங்களுக்கு 100 இருக்குது. இப்போ நம்ம 5ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா 3 15 20 5 100. அடுத்து 3 15 4 20. இப்போ நம்ம ஹச்சோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஹச் வேல்யூ இந்த சைடு இருக்குது. அப்போ ரிமைனிங் டைமில் ஈக்குவல் இந்த சைடு கொண்டு வந்துடலாமா?
இங்கே மல்டிபிளில் இருக்க 2 3 இந்த சைட் டிவைடில் வந்துடும். இப்போ 3 × 3 × 3 ஆல்ரெடி இங்கே 3 இருக்குல்ல, ரைட். அடுத்தது மேலே ஆல்ரெடி 4 இருந்திருக்கு, 4 இருந்திருக்கு. இதோடு சேர்த்து என்ன ஆகும், இந்த டிவைடில் இருக்க 4 இங்கே மல்டிபிளாக மாறிடும். இதை சிம்ப்ளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். சிம்ப்ளை பண்ணுங்கள். 4 4 16, அதே போல் இங்கே 4 4 16, 16 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 16 × 16 256. இதை நம்ம 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போது 6 4 24க்கு 4 பேலன்ஸ் 2, 5 4 20 2 22, 22க்கு 2 பேலன்ஸ் 2, 4 2 8, 8 2 10. இதான் மேலே வரக்கூடியது. டிவைடில் பாருங்கள், டிவைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3ஆல் நம்ம அடித்து கொடுக்க முடியாது, ஏன்னா கூட்டினா 7ன்னு வருது. அதனால மொத்தத்துக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 27, 3 ஸ்கொயர் பண்ணணுமா 27 தானே, 27 தான் நம்ம அடித்து கொடுத்தாகணும். அப்போ 27 27, இங்கே காமிச்சிங்கன்னா 3 27, 3 27 எவ்வளோ வரும், 21க்கு 1 பேலன்ஸ் 2, 2 6, 8 81ன்னு வரும். அதுக்கு மேலே நம்ம மல்டிபிள் பண்ணக்கூடாது, அப்போது பண்ண முடியாது. 3 தான். 102ல் 81 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் இங்கே 1, அடுத்து இங்கே 2, 21 இந்த 4 நம்ம ஆட் பண்ணிக்குவோம். 214, 214ல் எத்தனை 27 இருக்குது, நீங்கள் 7 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒன்று 7 அல்லது 8 தான் நம்ம பார்க்க போகிறோம். 7 49க்கு 9 பேலன்ஸ் 4, 2 14, 14 4 18. இதே இது 8ஆல் மல்டிபிள் பண்ணினா என்ன ஆகும், ஏன்னா நம்மளுக்கு ஒருவேளை மிச்சம் இருக்குமா அப்படின்னு நம்மளுக்கு தோணும்ல. இப்போ பாருங்கள், 214ல் 189 போணுச்சுன்னா 27க்கு மேலே வருதா இல்லை 27க்குள்ளே வருதான்னு பாருங்கள். அப்போ இங்கே 14, இங்கே 5ன்னு இருக்குமா, 14ல் 9 போணுச்சுன்னா பேலன்ஸ் 5, இங்கே 2, 25 தான் வருது. ஸோ அப்போ 7 டைம்ஸ், ஏற்கனவே நம்ம 3 டைம்ஸ் நோட் பண்ணால் இப்போ 7 டைம்ஸ். அப்போ மீதி இருக்குல்ல, அப்போ பாயிண்ட்டுன்னு வரும். 37 புள்ளின்னு ஆரம்பிக்கிறதா நம்மளுக்கு தேவையான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். பாருங்கள், எங்கே நம்ம ஓரளவுக்கு செக் பண்ணுற அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். யூனிட்டும் எந்த அளவுக்கு மாற்றிருக்காங்கிறத பாருங்கள். இவ்வளோ விஷயத்தை கவனித்தா மட்டும்தான் நம்ம இதற்கான ஆன்சரை கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது டைம் எடுக்கிற கொஸ்டின்ங்கிறத ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் கவனிங்க. 142வது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மாடல்லாம் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நார்மல் மெத்தடாகவே இதை எடுத்துக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தொகையானது கூட்டு வட்டி முறையில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு ரூபாய் 13,380ஆகவும் 6 ஆண்டுகளுக்கு பிறகு ரூபாய் 20,070ஆகவும் வளர்ச்சி அடைகிறது எனில் அந்த தொகையை காண்க. ஆக்சுவலாக அந்த தொகை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவங்க பிரின்சிபல் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ எப்பவுமே இந்த மாதிரி கூட்டு வட்டி தனி வட்டி கான்செப்டில் தொகைன்னு மென்ஷன் பண்ணிடுவாங்க. சம் வேல்யூக்கும் தொகைன்னு சொல்லுவாங்க, மொத்த தொகைக்கும் அந்த தொகைன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன கேட்டிருக்காங்க, பிரின்சிபல் வேல்யூ கேட்டிருக்காங்களா அல்லது மொத்த அமௌண்ட்டு கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறத இங்கிலீஷ் கொஸ்டினையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணோம்னா, ஆல்ரெடி உங்களுக்கு நான் இதே மாடலில் தனி வட்டியில் எப்படி வரும் கூட்டு வட்டியில் எப்படி வருங்கிறத நான் சால்வ் பண்ணியே காமிச்சிருக்கேன். அப்போ அந்த மாடல் நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பெரிய ஆண்டு 6 ஆண்டு அமௌண்ட் எவ்வளவு, 20,070. இப்போ மொத்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் மொத்த தொகைக்கான ஃபார்முலா நம்ம என்ன பண்ணுவோம், ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 இதை தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ 6 ஆண்டுகள்ங்கிற போது அந்த எண் வேலையை மட்டும் நம்ம மாற்றிக்கலாம். எண் வேலை என்ன, 6 நம்ம மாற்றிக்கலாம். அது கிடைச்ச மொத்த தொகை எவ்வளவு, 20,070. அடுத்தது இன்னொரு வேல்யூ 3 ஆண்டுகளுக்கா, 3 ஆண்டுகளுக்கு பி இன்ட்டு 1 + r/100 நம்ம நோட் பண்ணிடுவோம். இந்த 3 வருஷத்துக்கு கிடைச்ச அமௌண்ட்டு 13,380. இப்போது நம்ம இந்த 2 வேல்யூ நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, பி வேல்யூ கேன்சல் ஆகிட்டு இந்த ஹோல் கியூப் வேல்யூ கேன்சல் ஆகி இங்கே 6ல் 3 வரைக்கும் போயிட்டு பேலன்ஸ் 3 இருக்கும். அப்போ இதுலேருந்து என்ன அப்படின்னா 1 + r/100 ஹோல் கியூபோட வேல்யூ இந்த அமௌண்ட்டாக கிடைக்கும். 20, அதாவது 270 டிவைடட் பை 133.80 கிடைக்கும். இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். இப்போது இந்த 0 கூட நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். மீதி உள்ளதில் எவ்வளோ இருக்குது, 2007 இங்கே வேல்யூ இருக்குது. இப்போ இதை 3ஆல் அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா 3ஆல் அடித்து கொடுத்தா 6 3 18, பேலன்ஸ் 2 20, மறுபடியும் 6 3 18ன்னு வரும். பேலன்ஸ் 2 27னா 39 27.
இங்கே 3 அடிச்சுக்கோங்க. 4 3 12 பேலன்ஸ் 1, மறுபடியும் 4 3 12 பேலன்ஸ் 1, 18 அப்படின்னா 6 3 18. இப்போ இதுக்கு மேலே எதுவும் பண்ண வேணாம். இந்த 1 + r/100 ஹோல் கியூபோட வேல்யூ இந்த அமௌண்ட்டை வச்சுக்கலாம். என்ன அமௌண்ட்டு? 669 / 446ன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 3 ஆண்டுகளுக்கான ஒரு வேல்யூ இருக்குல்ல, அதவே நம்ம எடுத்துக்கலாம். அதாவது p × 1 + r/100 ஹோல் கியூப் இதோட வேல்யூ 13,380ன்னு இருக்குல்ல. இந்த இதில் நம்மளுக்கு இந்த ஒரு வேல்யூ மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுதான் இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்காது. இதை அப்ளை பண்ணாவே போதும். அப்போ என்ன வரும்? p × 669 / 446 ஈக்குவல் டு இந்த 13,380. இதை எப்படி சிம்பிளை பண்ணலாம்னா 669 நீங்கள் 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 1338ன்னு கிடைக்கும். அப்போ ஒரு 669 இங்கே 2 669 1338. அப்போ இந்த 0 சேர்த்துட்டோம்னா 20 தானே. இன்னி பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 20ஓட எதை மல்டிபிள் பண்ண போகிறோம்? இந்த 446 மல்டிபிள் பண்ண போகிறோம். மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 0 6 2 12. இதிலே பாருங்கள் யூனிட் டிஜிட் 20ன்னு வர்றது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். யூனிட் டிஜிட் 20ன்னு வர்றது ஆப்ஷன் டி தான். ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ இதெல்லாம் நல்லா தெளிவாக நீங்கள் பெரிய நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குற இதில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் தான் பெரிய நம்பர் வரும். அதை நம்ம சிம்பிளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி சேலஞ்சான கொஸ்டினை அடுத்தடுத்தது ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சது அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே போல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்மளோட சேனலை இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் ஃபாலோ பண்ணிடுங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் 143. இந்த கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷன், அதாவது ரீசனிங் சிம்பிளிஃபிகேஷன் வச்சுக்கலாம். அதில் நம்ம முக்கியமாக என்ன கவனிச்சிங்க அப்படின்னா எல்லா ஆப்ஷனையும் செக் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நம்ம எப்படி ஸ்மார்ட்டாக கொஞ்சம் நம்ம டைம் சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஆரோ மார்க்குங்கிறது ப்ளஸ்ஸு, அடுத்த இந்த சைடு உள்ள ஆரோ மார்க்குங்கிறது மைனஸு, மேலே ஆரோ மார்க் வந்தால் டிவைடு, கீழே ஆரோ மார்க் வந்தால் மல்டிபிள், சைடில் ஆரோ மார்க் வந்தால் சமம். இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம இதை அப்ளை பண்ணுவோம். நம்மளுக்கு முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா போர்ட் மாஸ் ரூலை பொறுத்த வரைக்கும் இங்கே கொடுத்துருக்க சிம்பிளில் டிவிஷன் தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுவோம். அப்போ மேலே ஆரோ மார்க் வந்ததுக்கு போல் டிவிஷன் நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ 4 ஆப்ஷனில் பாருங்கள், மேலே ஆரோ மார்க் வந்தது இங்கே தான். அப்போ 43 / 6ன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே வந்துருக்கு 6 / 3. நெக்ஸ்ட்டு இங்கே வந்துருக்கு 3 / நம்மளுக்கு 2ன்னு கிடச்சிருக்கு. இங்கே டிவிஷனே இல்லை, டிவிஷன் வர்ற மாதிரி மேலே ஆரோ மார்க்கே இல்லை. இப்போ நம்ம எதை டிவைட் பண்ணால் முழுசாக டிவைட் ஆகும், எது டிவைட் ஆகாதுன்னு பாருங்கள். 43 / 6 டிவைட் ஆகாதுல. அப்போ இதை நம்ம இப்போதைக்கு நம்ம செக் பண்ண வேணாம். அதாவது முழுசாகவே செக் பண்ண வேணாவேன்னு சொல்லலை, இப்போதைக்கு செக் பண்ண வேணாம். அதே போல் இங்கே 6 / 3 இது வருதா? ஸோ இதை நம்ம செக் பண்ணலாம். அடுத்து இங்கேயும் 3 / 2 செக் பண்ண இப்போதைக்கு நம்ம செக் பண்ண வேணாம். அங்கே எதுவுமே வரவே இல்லை. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு இது கொடுக்கலாம். அதாவது எதையுமே யோசிக்காமல் வரிசைக்க வர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு கெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதான் இங்கே நான் சொல்ல வரேன். எடுத்தோடனே இதை தான் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரல, ஒரு கெஸ்ஸிங்கில். இப்போ பாருங்கள், அந்த சிம்பிள் எல்லாத்தையும் இங்கே கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். 2 கீழே ஆரோ மார்க் வந்தால் மல்டிபிள், ஸோ மல்டிபிள் 5. இந்த சைடு ஆரோ மார்க் வந்தால் மைனஸ், ஸோ -6. இந்த மாதிரி ஆரோ மார்க் வந்தால் +2, சைடில் ஆரோ மார்க் வந்தால் ஈக்குவல் டு 6. இதை சிம்பிளை பண்ணி பாருங்கள். 2 10 ஃபஸ்ட்டு இதுதான் பண்ணணும். 10 -6 +2. இப்போ 10 2 ப்ளஸில் இருக்குது. 12 -6 ஈக்குவல் டு 6னே கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் தான் இதுக்கான சரியான ஆன்சர். அவங்க கொடுத்துருக்க சிம்பிள் படி இதான் வந்திருக்கு. ஒருவேளை இது வரல அப்படின்னா நம்ம அடுத்த கெஸ்ஸிங் இது நம்ம பண்ணலாம். ஏன்னா இது அந்த டிவைட் ஆனது கரெக்டாக டிவைட் ஆயிடுச்சுல, அந்த மாதிரி பண்ணலாம். ஒருவேளை இதுவும் இல்லை அப்படின்னா வேறு வழி இல்லை, ஆப்ஷன் ஏஓ சிஓ அதையும் நம்ம செக் பண்ணி ஆகணும். இது வேறு வழி இல்லை. அதாவது ஒரு கெஸ்ஸிங்கில் நம்ம இதை யோசிக்கிறோம், எந்த ஆப்ஷனை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணலாம், அது நம்மளுக்கு உடனே நம்மளுக்கு அதுக்கான ஆன்சர் நம்மளுக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸிங்கில் நம்ம இந்த ஒரு க்ளூ வச்சு நம்ம பண்ணலாம்.
ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக ஈஸியாக கொஞ்சம் டைம் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னா, சார் இப்போ எங்களுக்கு புரியுது, எக்ஸாம் காலில் இந்த அளவுக்கு எங்களால் தெளிவாக யோசிக்க முடியல சார் அப்படின்ட்டு நிறையா பேர் சொல்லலாம். இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ப்ராக்டிஸ். ஸோ நம்ம பேசிக்கும் நம்ம கற்றுக்கணும். பேசிக் அப்புறம் எது டிஃப்ரெண்ட்டாக வருதோ அதையும் நம்ம ஷார்ட்கட் என்னங்கிறத கற்றுக்கணும். அடுத்து டிஃப்ரெண்ட்டாக வர்றதையும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும், ஸ்மார்ட்டாக யோசிக்கணும். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இதுவும் சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்ட்லேயே சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஆல் ஆப்ஷனும் செக் பண்ணுற மாதிரி இருக்குது. எப்படி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோமோ அதே போல் இதையும் ஆல் ஆப்ஷன் செக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம இங்கேயும் நம்ம ஸ்மார்ட்டாக யோசிக்கலாம். எந்த ஆப்ஷன் பார்த்த உடனே நம்மளுக்கு தெரியுது அப்படின்ட்டு. இப்போ இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு இவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் ஏ வேல்யூ 1 பி வேல்யூ 2 இந்த மாதிரி எடுத்து இஜட்டோட வேல்யூ 26 இது மாதிரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப நல்ல வேலை ரொம்ப சிம்பிளானது தான். ஏவோட வேல்யூ 1 பியோட வேல்யூ 2 அப்போ பவரில் 2 நோட் பண்ணணும். ப்ளஸ் பியோட வேல்யூ 2 சியோட வேல்யூ 3னால பவரில் நோட் பண்ணிடணும். ப்ளஸ் சியோட வேல்யூ 3 ஏவோட வேல்யூ 1. இப்போ அதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 1 ஸ்கொயர் வேல்யூ 1 2 க்யூபோட வேல்யூ 8 1 பவர் 3 பவர் 1 வேல்யூ 3 தான். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 12ன்னு கிடைக்கும். இப்போது இங்கே தான் நிறையா ஸ்டூடெண்ட்டு கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்கதா மென்ஷன் பண்ணீங்க. என்ன அப்படின்னா, எது சமமாக இருக்காதுன்னு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனால் இப்போ 12 வந்துருச்சுனால மொதல் ஆப்ஷனும் 12 வரும். அது எல்லாமே நீங்கள் யோசிப்பீங்க. இப்போ எல் இவங்க கொடுத்துருக்க சீரீஸ் படி எல் 12 தான். அப்போ இந்த மாதிரி வந்திருக்கிறதுல எது வராது தான், சமமாக இருக்காதான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. அப்போ அப்படி பாருங்கள், இப்போ நம்மளுக்கு பார்த்த உடனே நம்பரை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கிறது ஆப்ஷன் சி இருக்கும். பியோட வேல்யூ 2னும் ஈயோட வேல்யூ 5ன்ட்டு இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா மல்டிபிள்னு அர்த்தம். அப்போ 2 10 வருது, 12 வரலை. அப்போ இதுதான் சமமாக இல்லை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஸோ இதை இப்படி யோசித்தும் ஆன்சர் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆப்ஷன் சியை ஃபஸ்ட் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு வந்தாலும் வந்தது தான். இல்லை நம்ம வரிசைக்கு செக் பண்ணி தான் நம்மளுக்கு இதை கெஸ் பண்ண முடியும், இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நினச்சி அதில் நம்மளுக்கு டைம் போனாலும் போனது தான். ஸோ நம்ம ஸ்மார்ட்டாக யோசிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. அது மூலிமா நம்மளுக்கு ஒரு 10 செகண்ட் 30 செகண்டுங்கிறது சேவ் ஆகும். அது மற்ற இடத்துல யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் 54வது டைம் அண்ட் ஒர்க்லன்னு கேட்டிருக்காங்க. இது சூப்பரான ஷார்ட்கட் இருக்குது. இந்த மாதிரி மாடலும் ஆல்ரெடி நம்ம கிளாஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இதை கவனிங்க. 3 ஆண்கள் அல்லது 4 பெண்கள் அல்லது 12 சிறுவர்கள் ஒரு வேலையை ஒரு நாளில் முடிப்பார்கள் எனில் ஒரு ஆண் ஒரு பெண் மற்றும் 5 சிறுவர்கள் இணைந்து அவ்வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்? இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது 3 கான்செப்டில் இதுக்கு முன்னாடி 2 பேருங்கிற கான்செப்ட் பார்த்துருப்பீங்க. ஆனால் 3 கான்செப்ட்லேயும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போது இதை கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3 ஆண்கள் சேர்ந்தாங்கன்னா ஒரே நாளில் ஒரு வேலையை வேலையை முடிச்சிருவாங்க. அல்லது 4 பெண்கள் சேர்ந்தாங்கனாலும் ஒரே நாளில் வேலை முடிச்சிருவாங்க. அல்லது 12 சிறுவர்கள் சேர்ந்தால் கூட ஒரே நாளில் முடிச்சிருவாங்க. புரிஞ்சுங்களா? அப்போ 3 மென்னு சேர்ந்தாலும் ஒரே நாளில் முடிச்சிடலாம். 4 உமன் சேர்ந்தாலும் ஒரே நாளில் முடிச்சிடலாம். அல்லது 12 சிறுவர் சேர்ந்தாலும் ஒரே நாளில் முடிச்சிடலாம். இப்போது இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துருக்கனால 3 ஆண்கள் சேர்ந்தாலும் ஒரே நாளில் முடிச்சிடலாம், 4 பெண்கள் சேர்ந்தாலும் ஒரே நாளில் முடிச்சிடலாம்னா அந்த 3 ஆண்களுக்கு சமமானவங்க 4 பெண்கள். இந்த பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது இதே போல் 12 சிறுவர்கள் சேர்ந்தாலும் ஒரே நாளில் முடிச்சிடறாங்கல்ல, அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈக்குவல். அவங்க என்ன கவுண்டிங் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈக்குவல். சில்ட்ரனோட சீன் நான் நோட் பண்ணி இப்போது கீழே கொடுத்துருக்கதை கவனிக்கணும். ஒரு ஆண் ஒரு பெண் 5 சிறுவர்கள். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரே ஆட்களாக நம்ம மாற்றணும். இப்போ நம்ம சில்ட்ரனாக மாற்றுறோன்னு வைங்க, அதுதான் நம்மளுக்கு ஈஸி. இப்போ ஒரு ஆணுங்கிறது எத்தனை சில்ட்ரனுக்கு சமம் அதை இங்கே நீங்கள் கெஸ் பண்ணணும். 3 சில்ட்ரன் 3 மென்னு 12 சில்ட்ரனுக்கு சமம் அப்படின்னா 3 மென்னு 12 சில்ட்ரனுக்கு சமம் அப்படின்னா ஒரு மென் எத்தனை 4 சில்ட்ரனுக்கு சமம் தானே. அப்போ ஒரு ஆணுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் 4 சில்ட்ரனே நோட் பண்ணிடுறேன். ப்ளஸ் ஏன்னா எல்லாம் இணைந்தனால ப்ளஸ் நோட் பண்ணுறேன். அடுத்து ஒரு பெண் எத்தனை சில்ட்ரனுக்கு சமம், ஏன்னா எல்லாமே காமனாக சில்ட்ரனாக மாற்றணும்ல. அப்போ ஒரு பெண்ணு எத்தனை சில்ட்ரனுக்கு சமம் அப்படின்னா 4 உமன்னு 12 சில்ட்ரனுக்கு சமம்னா 1 4 3
முன்னாங்க 12. அப்போ 3 சில்ட்ரனுக்கு சமம் தானே, ஒரு பெண்ணுக்கு பதிலாக 3 சில்ட்ரனை நோட் பண்ணிடலாம். ப்ளஸ் இங்கே 5 சிறுவர்கள் அப்படியே நீங்கள் நோட் பண்ணிடுங்க, 5 சிறுவர்கள். இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்க, எல்லாமே சில்ட்ரனாக மாற்றிட்டோம். 4 + 3 7, 7 + 5 12. அப்போ இங்கே 12 சிறுவர்னே வந்துட்டாங்களா? 12 சிறுவர்கள் எத்தனை நாளில் முடிப்பாங்க? அதை தான் நம்ம ஆரம்பத்திலே பார்த்துட்டோம், எதையும் சிம்பிளை பண்ண அவசியமே இல்லை. 12 சிறுவர்கள் சேர்ந்தால் ஒரே நாளில் முடிச்சிருவாங்கன்னு அவங்களே கேள்விக்கு ஆன்சர் கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரே நாளில் இவங்களும் முடிச்சிருவாங்க. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களா? இந்த மாதிரி மாடல் நான் கிளாஸ் கொடுத்துருக்கேன், 100% ஸ்வேராக நான் சொல்லுவேன். ஸோ என்னோடய வீடியோவை ரெகுலராக தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கொஸ்டினையும் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கும். ரைட். ஸோ இது எல்லாமே எக்ஸ்பிளேஷன் முடிஞ்ச பின்னாடி இன்னும் நல்லா தெளிவாக பார்த்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதுவும் ஷார்ட்கட் மெத்தடில் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ரீசனிங் கான்செப்ட் தான். இதில் என்ன அப்படி கொடுத்துருக்காங்கன்னா, டேஞ்சர் அப்படிங்கிறதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒரு நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி கொஸ்டினை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தோணுன்னா, ஏபிசிடி அந்த நம்பரை தான் யூஸ் பண்ணணுமா, ஏங்கிறதுக்கு இந்த நம்பர், இந்த மாதிரி நம்ம யோசிப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க, இந்த டேஞ்சருக்குன்னு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. DANGER இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா, இதில் அடுத்து மிஷின் அப்படிங்கிறதுல அவங்க யூஸ் பண்ணியிருக்க நம்பர், இப்போ MACHINE அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இப்போ ஈங்கிற லெட்டர் வருது. ஈங்கிறதுக்கு இங்கே அவங்க கொடுத்துருக்க கோடு 11. அதே 11 இங்கே வந்திருக்கா, ஆப்ஷனில் வந்திருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரே ஆப்ஷன் டியில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர்ன்ட்டு நம்ம கெஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் புதுசாலாம் கோடுலாம் யூஸ் பண்ண வேணாம், ஏபிசிடிக்குரிய கோடும் யூஸ் பண்ண வேணாம், நான் கொடுத்துருக்க லெட்டருக்கு நான் கொடுத்துருக்க நம்பரை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுபடி பார்க்கும்போது இப்போ பாருங்கள், என்னன்னா 20ன்னு இருக்கா, அப்போ அதுக்கு முன்னாடி இங்கே என்னன்னு இருக்குன்னா இதுக்கு 20ன்னு வரணும். அப்போது லாஸ்ட்லேருந்து ரெண்டாவது 20ன்னு வரணும். ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுதான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி நீங்கள் இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு 160வது கொஸ்டின் பாருங்கள். இது ரேஷியோ கான்செப்ட் தான். நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மல் மெத்தட் சால்வ் பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கேள்வியை நல்லா கவனிங்க. ஒரு மனிதர் ரூபாய் 500க்கு 12 மேஜைகள் மற்றும் நாற்காலிகள் வாங்குகிறார். ஒரு மேஜையின் விலை ரூபாய் 50ம் ஒரு நாற்காலியின் விலை ரூபாய் 40க்கும் வாங்குகிறார் எனில் அவர் வாங்கிய நாற்காலி மற்றும் மேஜையின் விலையின் வீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே என்ன மாதிரி நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் இப்படி ரீட் பண்ணிங்கன்னா, அதாவது 12 மேஜைகள் வாங்கியிருக்காரு, சேர் எத்தனை வாங்கியிருக்காருன்னு தெரியாமல் இந்த கவுண்டிங்கை தனியாக யோசித்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, மொத்தத்துக்கே 12 குவான்டிட்டி தான் வாங்கியிருக்காரு, அது மேஜையும் நாற்காலியும் சேர்த்து. மேஜை தனியாக எத்தனை பொருள், இப்போ மேஜை 7 கூட இருக்கலாம், நாற்காலி 5 கூட இருக்கலாம், இது ரெண்டையும் சேர்த்தா 12 இருக்குல்ல. இந்த மாதிரி கான்செப்டில் அவர் எத்தனை வேணால் எடுத்துருக்கலாம். ஆனால் மொத்தத்துக்கு 12 பொருள் எடுத்திருக்காரு. அந்த 12 பொருளும் சேர்த்து 500 ரூபாய்க்கு எடுத்திருக்காரு. இதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம இதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஜைக்குரியதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதாவது இப்போ இங்கே தான் நீங்கள் யோசிக்கணும். நாற்காலி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, மேஜையோடது செகண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரேஷியோவில் நாற்காலிக்குரிய வேல்யூ ஃபஸ்ட்டு இருக்கணும், மேஜைக்குரியது செகண்ட் இருக்கணும். இதுதான் நீங்கள் ரேஷியோவில் புரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ நாற்காலியை ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், மேஜைங்கிறத நான் வேல்யூ எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ மொத்தம் 12 பொருள் வாங்கியிருக்காரா? இப்போ 12 பொருளில் நல்லா கவனிங்க, 12 பொருளில் நாற்காலி, இந்த நாற்காலி எழுத மாட்டேது, நாற்காலி எக்ஸு குவான்டிட்டி வாங்குறாருன்னா அப்போ மேஜை எவ்வளோ வாங்குவார்? மொத்தம் 12ல் அந்த நாற்காலி வாங்கின குவான்டிட்டியை மைனஸ் பண்ணிடலாமா? இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டு. ரைட்டு, இது புரிஞ்சிருச்சா? இப்போ பாருங்கள், அமௌண்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா மேஜைக்குரியது 50 ரூபா, நாற்காலிக்குரியது 40 ரூபா. அப்போது மொத்தம் எக்ஸ் நாற்காலி வாங்குறாரு, ஒரு நாற்காலி 40 ரூபான்ட்டு. அப்போ இங்கே 40 எக்ஸ்ன்னு போட்டுறணும். அடுத்து ப்ளஸ் இதெல்லாம் சேர்த்து தான் 500 ரூபாய்க்கு வாங்குறாரு. ப்ளஸ் மேஜை 12 மைனஸ் எக்ஸ் குவான்டிட்டி இருக்குது, இதெல்லாம் குவான்டிட்டி. அதை ஒரு மேஜை எவ்வளோ 50 ரூபாய்க்கு வாங்குறாரா, 50 ரூபாயில் மல்டிபிள் பண்ணிடணும். ஈக்குவல் டு மொத்தத்துக்கே செலவு பண்ணது என்ன, 500 தான். இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஈக்குவேஷன் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ சால்வ் பண்ணுங்கள். 40x ப்ளஸ் 50ஆல் மல்டிபிள் பண்ணி 50 × 12 600,
மைனஸ் 50x வந்து 50xன்னு இருக்கும் ஈக்குவல் டு 500. இதை நீங்கள் 500. இப்போ இதில் பாருங்கள் 40xலேருந்து மைனஸ் 50x போணுச்சுன்னா பேலன்ஸ் மைனஸ் 10x தான். இப்போ ப்ளஸ் 600 இந்த சைடு இருக்கும் ஈக்குவல் டு அந்த சைடு போணுச்சுன்னா இது ப்ளஸ் 600 இந்த சைடே வச்சுருங்க ஈக்குவல் டு 500. இப்போது மைனஸ் 10xை ஈக்குவல் அந்த சைடு கொண்டு போயிருங்க ப்ளஸ்ன்னு மாறிடும் ப்ளஸ் 10xன்னு மாறிடும். இந்த 500 ஈக்குவல் இந்த சைடு கொண்டு வந்துருங்க மைனஸாக மாறிடும். அப்போ 500 மைனஸ் 600 மைனஸ் 500ன்னு இருக்கும். இதுலேருந்து என்ன 100 ஈக்குவல் டு 10x. இப்போ ஒரு எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிருச்சா இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 10. அப்போ எக்ஸோட வேல்யூ 10. அப்போ மொத்தத்துக்கு எவ்வளோ வாங்கியிருக்காரு 10 நாற்காலி வாங்கியிருக்காரு. மீதி 2 மட்டும்தான் என்ன வாங்கியிருப்பார் 12ல் நம்மளுக்கு 10 வருஷம் 2 மட்டும்தான் மேட்சே வாங்கியிருப்பார். இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள். ஏன்னா விலையின் வீதத்தின்னு கேட்குறாங்க. என்ன தான் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணாலும் அதாவது 10 இன்ட்டு நாற்காலி வந்து 40 ரூபாய்க்கு வாங்கியிருக்காருன்னா மொத்தத்துக்கு 400 ரூபான்னு வரும். ஈஸ்ட்டு இங்கே 2 இன்ட்டு 50 ரூபான்னு வரும். 2 இன்ட்டு 50 என்ன 100 அப்படிங்கிறது இருக்குமா. ஸோ அப்போ 400 ஈஸ்ட்டு 2 வந்து 100 அப்படின்னு கிடைக்கும். இதை சிம்பிளை பண்ணுங்கள். ஸோ இதில் தமிழில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. அதை நல்லா கவனிங்க. ஏன்னா அது 400 100 அப்படின்னு வராது. இங்கே மேஜின் விலையின் வீதத்தை காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா விலையின் வீதத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்குரிய ரேஷியோ ஏன்னா இது 4:1 ரேஷியோ கிடைக்கும். ஆனால் ஆக்சுவலாக அது கிடையாது. மேஜின் வாங்கிய நாற்காலி மற்றும் மேஜின் விலையின் வீதம்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக அது கிடையாது. இங்கிலீஷ் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் தி நம்பர் ஆஃப் சேர்ஸ் அண்டு டேபிள். அப்போ நம்ம குவான்டிட்டியோட ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. அப்போ அதில் பாருங்கள் 10 நாற்காலி வாங்கியிருக்காரு 2 மேட்சே வாங்கியிருக்காரு. இப்போ இதை அடிச்சு கொடுத்தோம்னா 5:1. பாருங்கள் எது தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுல இவ்வளோ மிஸ்டேக் இருக்குது. இப்போலாம் மிஸ்டேக் பண்ணால் என்ன பண்ணுறது பாருங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதுவும் ஒரு ஷார்ட்கட்டில் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஆனால் இதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இப்போ என்ன கேள்வி விட்டுருக்காங்க எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப்ல ஏ மற்றும் A+2 இதோட மீப்பெரு பொது மடங்கு மீப்போமா அதாவது எல்சிஎம் வேல்யூ 1300ன்னு கொடுத்துட்டாங்க. அதே போல் ஏ மற்றும் A+1 இதோட மீப்போமா என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா நம்ம எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் 2 நம்பர் ஏங்கிற நம்பர் A+2ங்கிற ஒரு நம்பர் அதோட எல்சிஎம் வேல்யூ இருக்குது. நம்மளுக்கு ரொம்ப ஃபேமஸாக தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா XY ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்எஃப். 2 எண்களோட பெருக்கு தொகை ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்எஃப். இது நம்மளுக்கு தெரியும். ஆனால் இந்த டேட்டாவை நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெச்எஃபோட வேல்யூ இங்கே கொடுக்கல இதில். இப்போ எக்ஸுங்கிற வேல்யூ ஏன்னு எடுத்துக்கலாம் இன்ட்டு ஒய்ங்கிற வேல்யூ A+2ன்னு கூட எடுத்துக்கலாம். எல்சிஎம் வேல்யூ 1300 நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ஹெச்எஃப் வேல்யூ நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் இங்கே தான் ஒரு பேசிக்கான கான்செப்ட் இருக்குது. என்ன அப்படின்னா இங்கே ரெட்டைப்படை நம்பர் நம்ம எடுத்துக்கலாம். ரெட்டைப்படை நம்பர் ஏன்னா இங்கே 0 வந்திருக்கிறதுனால ஏதாவது ரெட்டைப்படை நம்பர் 2 நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு 0 கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒற்றைப்படை நம்பர் வரக்கூடிய 2 நம்பரை நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 0 அந்த இடத்துல வராது. ரெட்டைப்படை நம்பருங்கிறதா இருக்கும். அப்போது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரெட்டைப்படை நம்பரோட ஹெச்எஃப் வந்து ஒரு வேல்யூ. இப்போ 2 4 எது வேணால் எடுத்துக்கோங்க. ரெட்டைப்படை நம்பர் 4 6 அடுத்து 8 10 இந்த மாதிரி எந்தெந்த ரெட்டைப்படை நம்பர் ஏன் ரெட்டைப்படை எடுத்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட் நம்பர் 2ன்னு இருந்தால் அடுத்து 2 தான் கூட்டணும். 2 கூட்டினோம்னா 4ன்னு வரும். ஒருவேளை ஃபஸ்ட் நம்பர் 4ன்னு எடுத்திங்கன்னா அதுக்கு ரெட்டைப்படை நம்பர் 6 தான். இப்போது இந்த ரெட்டைப்படை நம்பரோட ஹெச்எஃப் வேல்யூ எப்பயுமே 2. ஹெச்எஃப் வேல்யூ எப்பயுமே 2. இந்த ஒரு பேசிக்கான பாயிண்ட். நீங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய எந்த ரெட்டைப்படை நம்பர் வேணால் எடுத்துக்கோங்க அதோட ஹெச்எஃப் வேல்யூ 2 தான். இந்த ஒரு பேசிக்கான கான்செப்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சதாக தான் இந்த ஃபார்முலாவில் நீங்கள் குயிக்காக ஹெச்எஃப் வேல்யூ 2ங்கிறத அப்ளை பண்ணலாம். இதுக்கப்புறம் நீங்கள் ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். 1300 × 2 என்ன வரும் 2600. இப்போது எந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் 2600 வருங்கிற ஒரு கெஸ்ஸிங். இதை கூட சார் நாங்கள் எப்படிங்க சார் இதெல்லாம் நாங்கள் கெஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இதில் என்ன குழு அப்படின்னா 2500க்கு மேலே வருதா. ஸோ அப்போ 2500க்கு மேலே வருது அப்படின்னா 50ஐயும் மல்டிபிள் பண்ணிங்கனாவே 2500 தானே. அப்போது நீங்கள் ஒரு கெஸ் பண்ணி பாருங்கள். முதல் நம்பர் 50ன்னு இருந்தால் ரெண்டாவது நம்பர் என்ன இருக்கணும் அதோட 2 கூட்டி 52ன்னு இருக்கும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 2600 வருதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்கள்.
அப்போது 52 5ஆல் மட்டும் மல்டிபிள் பண்ணுறேன், லாஸ்ட்டில் ஒரு 0 போட்டுக்கிறேன். அப்போ 2 10க்கு 0 பேலன்ஸ் 1, 5 25 1 26 2600 வருதா? ஸோ அந்த நம்பர் நம்ம கரெக்டான நம்பரை எடுத்துட்டோம். 50 52 தான் அந்த நம்பர். அதோட எல்சிஎம் நீங்கள் செக் பண்ணாலும் 1300 தான் வரும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இவங்க இதெல்லாம் கேள்வி கேட்கல. அடுத்தது என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏவும் A+1 அதோட வேல்யூ என்னன்னு கேட்டுட்டாங்க, அதோட எல்சிஎம் என்னன்னு கேட்டாங்க. அப்போ நம்ம அழகாக நம்ம இதற்கான ஏ வேல்யூ என்ன, A+1 வேல்யூ என்ன அப்படிங்கிறத கெஸ் பண்ணிட முடியும்ல. ஏன்னா ஏ வேல்யூவில் எந்த மாற்றமும் இல்லை, அந்த 50 தான் ஏவோட வேல்யூ. அப்போ 50 A+1 அப்படின்னா 50 + 1 51. இதோட HCF தான் நம்ம பார்க்கணும். ஸோ மல்டிப்ளாக நம்ம பண்ண தேவையில்ல, எல்சிஎம் தான் நம்ம பார்க்கணும். பாருங்கள், இது ஒரு ப்ரைம் நம்பர். இந்த ப்ரைம் நம்பர் வந்துச்சு அப்படின்னாவே மல்டிபிள் நம்ம பண்ணிடலாம். அப்போ 50ஐயும் 51ஐயும் மல்டிபிள் பண்ணுறதுக்கு 0 தனியாக வச்சுக்கோங்க, 5ஆல் மட்டும் மல்டிபிள் பண்ணுங்கள், 4 5 5. அடுத்தது இப்போ இதுலேயே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. 50ன்ட்டு வரணும், லாஸ்ட் 2 டிஜிட். ஆப்ஷன் சியில் மட்டும்தான் 50ன்னு வருது. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். அடுத்து நீங்கள் மல்டிபிள் பண்ணாலும் 25 தான் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். அப்போ பாருங்கள், இது பேசிக்கான பாயிண்ட்டு. இந்த பேசிக்கான பாயிண்ட்டை இங்கே அப்ளை பண்ணணும். அப்போ இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லாம் ஒரு கான்செப்டோட டைரெக்டாக முடிக்க மாட்டுறாங்க, அதை லிங்க் பண்ணுறாங்க. அடுத்தடுத்த கனெக்டிவிட்டியில் இதற்கான ஆன்சரை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற லெவலுக்கு இங்கே வருது. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றாப்படி ரெடி ஆகணும். நம்ம ஒரு கொஸ்டின் கண்டுபிடிச்சோம்னா வேலை முடிஞ்சு, ஆன்சர் கண்டுபிடிச்சோம், நீ வேறு பார்ப்போம் அப்படிங்கிறது இல்லாமல் அந்த பேசிக்கான தியரிட்டிக்கல் கான்செப்ட்டு இதெல்லாம் நல்லா மைண்டில் வச்சுருக்கணும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு 167வது கொஸ்டின். ஸோ இந்த ஒரு கொஸ்டின் இது ஒரு சேலஞ்சிங்கான கொஸ்டின் தான். ரீசனிங்கில் நம்ம இது வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கான்செப்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது மேக்ஸ் கொஸ்டினாக அப்படிங்கிறதே நம்ம முழுசாக ரீட் பண்ணால் தான் தெரியும். இதில் நம்ம ஆன் த ஸ்பாட்டில் இந்த கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணாமா வேணாமா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கு சூழ்நிலை வந்துடும். ஸோ இதை நான் வந்து ஒருவேளை உங்களுக்கு டைம் சேவ் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணாமல் ஏதாவது ஆன்சர் நீங்கள் இதை பற்றி இந்த மார்க் இது லாஸ் ஆகிறத பற்றி எதையும் நீங்கள் கவலைப்படாமல் இருந்தால் கெஸ் பண்ணிவிட்டு, ஸோ ஆப்ஷன் ஏவாக இருக்கலாம், பியாக இருக்கலாம், சியாக இருக்கலாம், ஏதாவது ஒன்றா நீங்கள் கெஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆன்சருக்கு நோட் பண்ணலாம். லக் இருந்தால் அதுக்கான ஆன்சர் கரெக்டாக வரும். ஏன்னா டைம் வந்து நம்ம மிச்சம் பண்ணி ஆனால் அதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின். இப்போது இதுக்கான ஆன்சர் எக்ஸாக்டாக என்ன தான் ஆன்சர் வரும் அப்படிங்கிறத ஒரு கை பார்த்துணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா தெளிவாக ஒவ்வொரு பாயிண்ட்டை நீங்கள் ரீட் பண்ணுங்கள். இப்போ 9 வண்ணப்பெட்டிகள் சிவப்பு, கருப்பு, வெள்ளை, பச்சை, மஞ்சள், நீலம், ஆரஞ்சு, ஊதா, இளஞ்சிவப்பு இருக்கின்றன. ஆனால் அதே வரிசை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 5 பெட்டிகள் சிவப்பு மற்றும் வெள்ளை பெட்டிகளுக்கு இடையில் வைக்கப்பட்டுள்ளன. மஞ்சள் பெட்டியை வெள்ளை பெட்டிக்கு உடன் மேலே வைக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் நீங்கள் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தெரிஞ்சு அப்படின்னா எடுத்தோடனே ஒவ்வொரு பாயிண்ட்டை ரீட் பண்ணும்போதே கெஸ்ஸிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ரீட் பண்ண ஆரம்பிச்சிடணும். அதாவது அதுக்குரிய ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடணும். ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டைம் ஒவ்வொரு பாயிண்ட்டாக வரும் அப்படின்னு நினச்சின்னா அது வந்து கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகும் தான். ஸோ ரொம்ப கவனமாக நோட் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக என்னோடய பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் பேங்கிங் சைட்லேருந்து தான் நிறையா கேட்பாங்க. ஆனால் அதையும் டஃப் லெவல் கொண்டு வரதுக்கு இங்கேயும் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு சேலஞ்சிங்காக தான் நம்ம இதெல்லாம் சால்வ் பண்ணி ஆகணும். ஓகே, இங்கே பாருங்க, இதை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். பாருங்கள், மொத்தம் 9 பெட்டியா. இப்போ இது மேலே கீழேன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, அப்போது இந்த மாதிரி நோட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நோட் பண்ணுங்கள். எப்பவுமே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் பாசிபிலிட்டி 1 அல்லது 2 வரலாம். அதை அந்த அவங்க கொடுத்துருக்க ஒர்க்கை பொறுத்து. ரைட், நான் இந்த வந்து ஒரு சப்போர்ட்டிவ்க்கு இன்னொரு 2 நான் நோட் பண்ணுறேன். எங்கே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறேன். மொத்தம் 9 பேர் தானே. இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 வந்துருச்சா? இப்போ பாருங்கள், ஒவ்வொரு பாயிண்ட்டாக 5 பெட்டிகள் சிவப்பு மற்றும் வெள்ளை பெட்டிகளுக்கு இடையில் வைக்கப்பட்டுள்ளன. அப்போ இந்த பாயிண்ட் நீங்கள் கவனிச்சிங்கன்னா சிவப்புலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. சிவப்புக்கும் வெள்ளைக்கு இடையில் 5 இருக்கணும். அப்போ 1 2 3 4 5 இது போக இங்கனக்குள்ளே தான் வெள்ளைங்கிறது வரணும். ஃபஸ்ட் பாயிண்ட் புரியுதுங்களா? எப்படி நம்ம நோட் பண்ணுங்கிறத. அடுத்து செகண்ட் பாருங்கள், மஞ்சள் பெட்டியை வெள்ளை பெட்டிக்கு உடன் மேலே வைக்கப்பட்டுள்ளது. அப்போ வெள்ளை பெட்டிக்கு மேலேயே மஞ்சள் பெட்டி வரணும். இப்போ நம்ம வெள்ளை பெட்டி இங்கே போட்டிருக்கோம், இதுக்கு மேலேயே மஞ்சள் பெட்டி வரணும். இதை சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள், 3 பெட்டிகள் மட்டுமே
மஞ்சள் மற்றும் பச்சை பெட்டிக்கு இடையே உள்ளது. ஸோ ஒவ்வொன்றா லிங்க் பண்ணியிருக்காங்களா? அப்போ மஞ்சளுக்கும் பச்சைக்கு இடையில எத்தனை இருக்கணும்? 3 மட்டும்தான் இருக்கணும். இப்போ இங்கே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா மஞ்சள் பெட்டி இங்கே இருக்குது. அப்போ அதுக்கு இடையில 3 மட்டும்தான் இருக்கணும். அப்படின்னா இந்த 3 வேல்யூ போக இங்கே தான் பச்சைங்கிறது இருக்கணும். புரிஞ்சுங்களா? ஸோ எப்படி மஞ்சள் எப்படி பச்சை அப்படிலாம் கரெக்டாக அந்த கவுனியை நோட் பண்ணிடணும். இப்போது சிவப்பு மற்றும் பச்சை பெட்டிகளுக்கு இடையே உள்ள பெட்டியின் எண்ணிக்கையிலேயே, அப்போ சிவப்புக்கும் பச்சைக்கும் எவ்வளவு எண்ணிக்கை இருக்குன்னு பாருங்கள். இடையில சிவப்புக்கும் பச்சைக்கும் 2 இடையில இருக்குது. அதே எண்ணிக்கையிலேயே கருப்பு மற்றும் மஞ்சள் பெட்டிக்கும் இடையில இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கருப்பு மற்றும் மஞ்சள் பெட்டிக்கு இடையில 2 இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, இப்போ இந்த மஞ்சள் இங்கே இருக்குது, இதுக்கிட்ட 2 நோட் பண்ணி இங்கே தான் கருப்புன்னு நம்ம நோட் பண்ணணும். உங்களுக்கு புரிஞ்சுங்களா? ஸோ இங்கே என்ன கவுண்டிங்கோ அதே கேப்பில் தான் வந்து மஞ்சளுக்கும் கருப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதையும் நம்ம நோட் பண்ணிடணும். இப்போ அடுத்தது நீலப்பெட்டி கருப்பு பெட்டிக்கு கீழே வைக்கப்பட்டுள்ளது, ஆனால் அடியில் வைக்கப்பட்டுள்ள இந்த மாதிரி பாயிண்ட் சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நீலப்பெட்டி கருப்பு கீழே வரலாம், ஆனால் அதுக்கு அடியிலே தான் உடனே வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், கருப்பு கீழே பச்சை இருக்குது, நம்ம அதுக்கு கீழே கூட நம்ம நீலம் நோட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுங்களா? ஸோ இது வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லை உங்களுக்கு, நீலம்ங்கிறது இங்கனக்குள்ளே போடுவாங்கன்ட்டு. இப்போ அடுத்த பாயிண்ட்டை கவனிங்க. அடுத்த பாயிண்ட் தான் நல்லா கவனிக்கணும். 4 பெட்டிகளுக்கு மேல் மஞ்சள் மற்றும் நீல பெட்டிகளுக்கு இடையில் வைக்கப்பட்டுள்ளது. அதாவது மஞ்சளுக்கும் நீலத்துக்கும் இடையில 4 பெட்டிகளுக்கு 4 ப்ளஸ், அது 5ஆக இருக்கலாம் 6ஆக இருக்கலாம், இந்த மாதிரி எப்படி வேணா இருக்கலாம். இப்போ நீங்கள் கவனிங்க, மஞ்சளுக்கு நீலக்கு இடையில 4 பெட்டிக்கு மேலே இருக்கான்ட்டு. இப்போ மஞ்சள் இங்கனக்குள்ளே இருக்குது, நீலம் இங்கனக்குள்ளே இருக்குது. மொத்தம் எத்தனை இருக்குது? 1 2 3 4 தான் இருக்குது. ஆனால் அங்கே என்ன 4 பெட்டிகளுக்கு மேல் மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த நீலம்ங்கிறத இங்கே நோட் பண்ணாமல் கருப்பு கீழே இருக்கலாம்னு சொன்னாங்களே, ஆனால் அடியில் இருக்க தேவையில்லைன்னு சொன்னாங்களே, நான் ஒரு இது கீழே தள்ளி போடுறேன். அப்போ என்ன அது மொத்தம் வந்து 5 வந்துடுதா? 4 + 5 வந்துடுதா? அப்போ 4 பெட்டிக்கு மேலே வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் இதை கெஸ் பண்ணலாம். இதுதான் கரெக்டானது. இனி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்ச ஆரம்பிச்சலாம். மேல் வைக்கப்பட்டுள்ளது. ஒரு பெட்டி நீல பெட்டிக்கும் ஆரஞ்சு பெட்டிக்கும் இடையில் வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். என்ன? நீல பெட்டிக்கும் ஆரஞ்சு பெட்டிக்கும் இடையில் ஒரு பெட்டி வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டாங்க. நீல பெட்டிக்கும் ஆரஞ்சு பெட்டிக்கும் இடையில. ஆனால் இங்கே நீலம் இங்கே இருக்குது, ஒரு பெட்டிக்கு இடையில வைக்கலாம்னா இங்கே ஆரஞ்சுன்னு போடலான்னா ஆல்ரெடி இங்கே பச்சைன்னு இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த அரேஞ்ச்மெண்ட்டை அப்படியே மேலே நான் அப்படியே செட்டாக மேலே நான் ஷிஃப்ட் பண்ணுறேன். அதுக்கு தான் நான் பாசிபிலிட்டி ஒரு 2வது பாசிபிலிட்டி நான் நோட் பண்ணியிருந்தேன். இப்போ பாருங்கள், மொத்தம் வந்து 1 2 3 4 5 6 7 8 9வது இந்த வேல்யூ. இப்போ நல்லா கவனிங்க, ஒரு இது அப்படியே நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோன்னு நான் சொல்லியிருந்தேன்ல. பாருங்கள், இங்கே மஞ்சள் இங்கே இருந்தால் மேலே நான் கொண்டு வந்துடுறேன். மஞ்சள், அதுக்கு அடுத்தே வெள்ளை இருக்கணும், ஒரு கேப்பு விட்டு கருப்பு இருக்கணும், கருப்புக்கு அடுத்து பச்சை இருக்கணும், ஒரு கேப்பு விட்டு நீலம் இருக்கணும், நீலம் விட்டு அடுத்தே சிவப்பு இருக்கணும். இப்போ இந்த இடத்துல கேப் வந்துருச்சா? இங்கே ஒரு கேப் வந்துருச்சு, இங்கே ஒரு கேப் இருக்குது, இங்கே ஒரு கேப் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க பாயிண்ட்டை பாருங்கள். நீலப்பெட்டிக்கும் ஆரஞ்சு பெட்டிக்கும் இடையில் ஒரு பெட்டி வைக்கப்பட்டுள்ளது சொல்லியிருக்காங்களா? இப்போ நீலப்பெட்டி இங்கனக்குள்ளே இருக்குது, நீலப்பெட்டி இங்கே இருக்குது. அப்போ நான் ஆரஞ்சு பெட்டியை இங்கனக்குள்ளே நான் எழுதினேன் அப்படின்னா இடையில ஒரு பெட்டி சிவப்பு பெட்டி வந்துருச்சா? இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ இளஞ்சிவப்பு பெட்டி ஊதா பெட்டிக்கு மேல் வைக்கப்பட்டுள்ளது. அப்போ இளஞ்சிவப்பு பெட்டி ஊதா பெட்டிக்கு மேல் வைக்கப்பட்டுள்ளதுன்னா இந்த கேப்பில் கவனிங்க, இங்கனக்குள்ளே ஒரு கேப்பு, இங்கனக்குள்ளே ஒரு கேப் இருக்குது. அப்போ ஊதா பெட்டி இங்கே வச்சா தான் ஊதா பெட்டிக்கு மேலே இளஞ்சிவப்பு வைக்க முடியும். இதுதான் அவங்க கொடுத்துருக்க கான்செப்ட். இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டா போதும். இப்போ கேள்விக்கான ஆன்சர் நம்ம வரலாம். பாருங்கள் எவ்வளோ ஒர்க் இருக்குன்ட்டு. நல்லா ஒவ்வொரு டேட்டாவையும் நல்லா இதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் எந்த வித கன்ஃபியூஷன் இல்லாமல் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனை கரெக்டாக அப்ளை பண்ண முடியும். கேள்வி பாருங்கள், எந்த பெட்டி கருப்பு பெட்டிக்கும் மேலும் கீழும் உள்ளது? கருப்பு பெட்டிக்கு மேலும் கீழும். அப்போ கருப்பு பெட்டி இந்த பெட்டி, அதுக்கு மேலே இளஞ்சிவப்பு இருக்குது, அது கீழே பச்சை இருக்குது. அப்போ இளஞ்சிவப்பு மற்றும் பச்சை தான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. பாருங்கள் எவ்வளோ ஒர்க் இருக்குன்ட்டு. இவ்வளோ பெரிய கொஸ்டினாக இங்கே கேட்டுட்டாங்க. வேறு வழி இல்லை, நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு டைம் நம்ம முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டைம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கும் போது தான் டைம் எடுக்கும்.
அடுத்தடுத்தது நம்ம அதான் அந்த உள்ள பாயிண்ட்டை எப்படிலாம் கெஸ் பண்ணணும், என்னெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குங்கிறத மைண்டு வந்துடும். அது மூலயமா நீங்கள் எக்ஸாம் ஹாலையும் அதை நல்லா ஃபேஸ் பண்ண முடியும், ஆன்சர் கண்டுபிடிக்கணும். காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எல்லாம் கலந்து தான் காம்படிட்டிவ் எக்ஸாம். அது ஷார்ட்கட் கொஸ்டினும் கலந்துருக்கும், நார்மல் மெத்தடும் கலந்துருக்கும், டைம் எடுக்கிற கொஸ்டினும் கலந்துருக்கும். அதை எப்படி நம்ம மனதைரியத்தோடு ஃபேஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் நம்மளோட சக்ஸஸாக இருக்குது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்டில் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மாடல்லாம் கேட்கல, நியூ மெத்தடு தான். நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஈக்குவலாக இருக்கும், தனி வட்டி வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் பார்த்துருப்போம். இங்கே கடன் தொகை ஈக்குவலாக இருக்குங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துட்டாங்க. ரைட். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணால் ஃபஸ்ட்டு கொஸ்டினை கவனிங்க. தனி வட்டியில் ஏ என்பவர் 16,000 தொகையை 12% ஆண்டு வட்டிக்கு கடன் வாங்குகிறார். தனி வட்டியில் பி என்பவர் ரூபாய் 12,000 தொகையை 18% வட்டிக்கு கடன் வாங்குகிறார். எத்தனை ஆண்டுகளில் இவர்களின் கடன் தொகை சமமாக இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய பாயிண்ட்டு இந்த கடன் தொகை சமமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கடன் தொகை சமமாக இருக்கும்னா தனி வட்டி கான்செப்டே இருந்தாலுமே கூட இதுக்கான மொத்த தொகையும் சமமாக இருக்கும். அப்படி தானே? அப்போ மொத்த தொகைனா பிரின்சிபலும் அந்த வட்டி அமௌண்ட்டும் சேர்ந்தது தான். பிரின்சிபலும் அந்த வட்டி அமௌண்ட்டும் சேர்ந்தது தான் கடன் தொகை. அசலும் வட்டியும் சேர்த்து கொடுக்கணும். இப்போது நம்மளுக்கு இருக்க ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். பி ப்ளஸ் எஸ்ஐ என்ன நோட் பண்ணுவோம், PNR/100. அதே போல் இதுவும் P ப்ளஸ் PNR/100 இதுதான் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஆக்சுவலாக இது டைம் இழுக்கிற கொஸ்டின்னா இந்த மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதிலேருந்து பியோட வேல்யூ 1 ப்ளஸ் இது பியோட வேல்யூ காமன் எடுத்துருக்காங்க, இது வெளியில் எடுத்துட்டேன். அதே போல் இதையும் வெளியில் எடுத்துட்டா NR/100ன்னு இருக்கும். ஈக்குவல் டு இங்கேயும் பிங்கிற காமன் தான், இதே 1 ப்ளஸ் NR/100 இதுதான். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த வேல்யூக்கு வரலாம். இல்லை அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி சிம்ப்ளை பண்ணி வர மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இனி அவங்க கொடுத்துருக்க வேல்யூவை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுலேயும் இன்னொரு என்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதே நீங்கள் சிம்ப்ளை பண்ணும்போது P இன்ட்டு 1 இது எல்சிஎம் 100ன்னு எடுத்தோன்னா என்ன ஆகும், இங்கே 100ன்னு வரும், 100 ப்ளஸ் NR அப்படின்னு வரும். அதே போல் தான் இங்கேயும் P இன்ட்டு 100 ப்ளஸ் NR/100ன்னு வரும். இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா 100ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, P இன்ட்டு 100 ப்ளஸ் NR ஈக்குவல் டு அதே போல் P இன்ட்டு 100 ப்ளஸ் NR இதுதான் இங்கே இருக்கும். இப்போது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டு என்ன பாருங்கள். ஏவோட பிரின்சிபல் அமௌண்ட்டு 16,000. அப்போ இதை ஏன்னு வச்சுக்கிறேன், இதை பின்னு வச்சுக்கிறேன். 16,000 இங்கே அப்ளை பண்ணுங்கள், 16,000 அப்ளை பண்ணுறேன். இங்கே 100 ப்ளஸ் என் வேல்யூ கொடுக்கல, ஆனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12 கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே 12 என்னன்னு வருமா, ஏன்னா என் வேல்யூ கொடுக்கல அதனால் 12 என்னன்னு வரும். அதே போல் இங்கே நல்லா கவனிங்க, இங்கே பிரின்சிபல் வேல்யூ 12,000 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஈக்குவல் இந்த சைடு போட்டுறேன், 12,000 நோட் பண்ணிடுறேன். 100 ப்ளஸ் என் வேல்யூ கொடுக்கல, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 18. அப்போ 18 என்னு நம்ம நோட் பண்ணிக்கலாம். புரிஞ்சுங்களா இது வரைக்கும்? இப்போ இதையும் நம்ம சிம்ப்ளை பண்ணலாம். எப்படி சிம்ப்ளை பண்ணான்னா, இந்த 3 0 இந்த 3 0 கேன்சல் பண்ணிடலாம், ஏன்னா ஈக்குவலில் தானே இருக்குது. அதுலேயும் 4ஆல் அடிச்சு கொடுத்தா 4 16 3 12. இப்போ பாருங்கள், 4 இன்ட்டு 100 ப்ளஸ் 12 என்னன்னு இருக்குது ஈக்குவல் டு இங்கே 3 இன்ட்டு 100 ப்ளஸ் 18 என்னன்னு இருக்குது. இப்போது இதை ஈக்குவேட் பண்ணுங்கள், 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 400 ப்ளஸ் 4 12 48 என் ஈக்குவல் டு இங்கே 3 இன்ட்டு 100 300 ப்ளஸ் 18 இன்ட்டு 3 நாங்கள் 24க்கு 4 பேலன்ஸு 2 54ன்னு வரும், 54 என். இப்போது என் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 48 எண்ணுங்கிறத என்ன பண்ணலாம், ஈக்குவல் அந்த சைடு கொண்டு போயிடலாம். 300 ஈக்குவல் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ 400 மைனஸ் 300 ஈக்குவல் டு 54 என் மைனஸ் 48 என்னன்னு இருக்கும். இப்போ இது 100ன்னு வருமா, 400ல் 300 போன்ஸா 100. இங்கே 54ல் 48 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 6 எண்ணு. இதிலேருந்து என்னோட வேல்யூ என்ன வரும், 100 டிவைடட் பை 6. இந்த 6 இந்த சைடு வந்துடும். இப்போ இதை சிம்ப்ளை பண்ணுங்கள், 100 டிவைடட் பை 6 இதை அடித்து கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு 2ஆல் அடித்து கொடுத்தா 50/3ன்னு வரும்.
அடுத்தது 53 அப்படின்னா இங்கே என்ன வரும், ஓர் 3 3 பேலன்ஸ் 2 20ல் 6 3 18 பேலன்ஸ் 2 வரும். அப்போ 16 2/3 தான் அதற்கான காலம். ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். பாருங்கள் எவ்வளவு ஒர்க் இருக்குன்ட்டு. ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா தெளிவாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு 179வது கொஸ்டின். இது ஷார்ட்கட் மெத்தட் தான், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான். இதை ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இப்போ கொஸ்டினை கவனிங்க. 45 மாணவர்கள் உள்ள வகுப்பில் ரவி 9வது தரம் பெற்றுள்ளார். ராஜுக்கு கீழே 18 மாணவர்கள் தரம் பெற்றுள்ளனர். ரவி மற்றும் ராஜுக்கு இடைப்பட்ட தரம் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது மேலே கீழே அப்படிங்கிறதுனால இங்கே இந்த மாதிரி. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, மொத்தத்துக்கே 45 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ரவி 9வது தரம் பெற்றுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மேலேயா கீழேயா அப்படின்னு மென்ஷன் பண்ணலை. ஆனால் அதே இது பாருங்கள், இப்போ வந்து இங்கேருந்து 9 நம்ம நோட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து 9வது பிளேஸில் ரவி இருக்கார். ரைட். அடுத்தது ராஜ் வந்து ராஜுக்கு கீழே 18 மாணவர்கள் இருக்காங்கன்னா இப்போ இருந்து தான் நம்ம கீழே இருந்து பார்க்கணும். இப்போ பாருங்கள், கீழே இருந்து ஒரு 18 பேர் வந்திருந்தாங்கன்னா 19வது ஆளாக தான் ராஜ் இருப்பார். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ ராஜ் 19வது பிளேஸில் கீழேருந்து 19வது பிளேஸில் இருந்தால் தான் அவருக்கு கீழே 12 பேர் இருக்காங்க, மொத்தம் வந்து இங்கே அவருக்கு கீழே 12 பேர் இருக்காங்கங்கிறத கன்ஃபார்ம் பண்ண முடியும். புரிஞ்சுங்களா? ஸோ இதை நம்ம தெளிவாக நம்ம நோட் பண்ணிக்கணும். இப்போது நம்ம இதுக்கு பேசிக்கான ஒரு ஃபார்முலா நம்ம என்ன பார்க்குறோம், டாப்பு பாட்டம் அப்படின்னு இருந்தாலும் ஸோ டாப் ப்ளஸ் பாட்டம் ஈக்குவல் டு டோட்டல் ப்ளஸ் 1ங்கிற இந்த ஒரு ஃபார்முலாவே இங்கே நம்ம அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒரே ஆளுக்குரிய டாப் பாட்டம் இந்த வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி பார்க்கும்போது நம்ம ராஜுக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ ராஜ் வந்து பாட்டமில் இருந்து 19வது பிளேஸ்னால் டாப்பில் எத்தனாவது பிளேஸ் வருவார் அது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை இங்கே அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஸோ இப்போ டாப்பு ப்ளஸ் ராஜ் வந்து எத்தனாவது பிளேஸ், பாட்டமில் 19வது பிளேஸு, டோட்டல் 45 பேர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. 45 + 1 46. அப்போ அந்த ராஜுவோட டாப் பிளேஸ் எப்படி வரும், 45 + 1 46 ப்ளஸ் 19 இந்த சைடு வரும்போது -19 மாறும். அப்போது டாப் பொசிஷன் வேல்யூ என்ன, 46ல் 19 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 27. அப்போது ராஜ் வந்து இங்கே டாப் பொசிஷனில் 27, பாட்டம் பொசிஷனில் 19, டாப் பொசிஷனில் 27. இது புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து அவங்க கேள்வி கேட்டிருக்கதே நல்லா கவனிங்க. ரவி மற்றும் ராஜுக்கு இடைப்பட்ட தரம் பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு இடைப்பட்ட தரம் இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்படியும் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதாவது ரவி வந்து டாப்லேருந்து 9வது பொசிஷனும், இது ரவி. ராஜு டாப்லேருந்து 27வது பொசிஷன் இருக்கார். இவங்க 2 பேர்த்துக்கு இடையில எத்தனை பேர் இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணும்போது ஒரு கண்டிஷன் இருக்குது. 27ல் 9 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 18. இப்போ இங்கே 18 பேர் இருக்காங்கன்னா 9ல் இருந்து 18 பேர் இருக்காங்க. அப்போது நீங்கள் இதில் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், 18வது ஆள் அந்த ராஜு, புரிஞ்சுக்கணும். அப்போது இடையில இருக்கிறதா எத்தனை பேர் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த 18வது ராஜுவை சேர்க்காமல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 17 பேர் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். இப்படி யோசிக்கணும். எத்தனாவது ஆளாக இருக்கார் அப்படின்னு கேட்டாங்கன்னா 18வது ஆளாக இருக்கார். ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ரவிக்கு ராஜுக்கு இடையில எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டாங்க. அப்போ ரவியையும் சேர்க்கக்கூடாது, ராஜுவையும் சேர்க்காமல் இடையில 17 பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் அதற்கான ஆன்சர். ஸோ இந்த ட்ரிக்கில் இந்த மாதிரி கொஸ்டினில் கேர்லெஸ் மிஸ்டேக்னால் இப்போ நான் சொன்னது தான், 18 சேர்த்துட்டீங்க அப்படின்னா ஆன்சர் தப்பாக இருந்திருக்கும். 17 தான் அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 184வது கொஸ்டின். இது டைம் அண்ட் ஒர்க்லேருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு சூப்பரான ஷார்ட்கட் இருக்குது. ஸோ நான் இந்த மாதிரி ஷார்ட்கட்லாம் ஜாயினிங் அண்ட் லீவிங் மெத்தடில் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். இந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க, ஸ்மார்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ரைட். இப்போ ஏபிசி இந்த மாதிரி இருக்காங்க. ஜாயினிங் அண்ட் லீவிங் மெத்தட்னா அவங்களோட நாட்கள் கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க, எத்தனை நாள் முடிக்கக்கூடியவர்ன்ட்டு. அப்போது அவங்களுக்கு கீழே இப்போ A + B + C தான் ஒரு வேலை முடிஞ்சிருது, அதனால் = 1ன்னு போட்டுறோம். இப்போ அவங்கவுங்க வேலையை வந்து கீழே நோட் பண்ணுங்கள். A 12 நாள் ப்ளஸ் B வந்து 15 நாள் ப்ளஸ் C 20 நாள் = 1. இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. இப்போ நல்லா கவனிங்க கொஸ்டினை. இப்போது 3 பேரும் அவ்வேலையை ஒன்றாக செய்ய தொடங்கினர். அப்போ 3 பேர் ஒன்றா தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க.
ஆனால் சி 2 நாட்களில் வேலையை விட்டு விட்டார். அப்போ 3 பேர், சி வந்து 2 நாளில் வேலையை விட்டார். 3 பேர் மொத்தமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கும் போது சி 2 நாளில் வேலையை விட்டுட்டார் அப்படின்னா அப்போ 3 பேருமே சேர்ந்து 2 நாள் தான் வேலை பார்த்துருக்காங்க. உங்களுக்கு புரிஞ்சுங்களா? இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து நீங்கள் அழகா 3 பேர் 2 நாள் வேலை பார்த்துருக்காங்க. அந்த 2 நாள் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சி மட்டும் போயிட்டார். இப்போ ரிமைனிங் பாருங்க, ஏவும் பியும் மீதமுள்ள வேலையை டேஷ் நாட்கள் முடிப்பார். அப்போ மீதி எக்ஸ்ட்ரா யார் இருக்க போகிறா? ஏவும் பியும் சேர்ந்து அந்த மீதமுள்ள வேலை அந்த நாள் தான் எக்ஸ் நாள். அப்போது ஏ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ் நாள் வேலை பார்த்துருப்பாரு, அவரோட சேர்ந்து பியும் ஒரு எக்ஸ்ட்ரா அந்த எக்ஸ் நாள் வேலை பார்த்துருப்பாரு. இதுதான். அப்போது நான் இந்த மாதிரி ஜாயின் லீவிங் மெத்தடில் எங்கே வேல்யூ போடணும், எங்கே எக்ஸ் போடணுங்கிறது தெளிவாக தெரிஞ்சுன்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சுனா சொல்லியிருக்கேன். இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? ரொம்ப சிம்பிளானதான். கீழே இருக்கிறதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். 12, 15, 20 எல்சிஎம் எடுத்தால் 60ன்னு கிடைக்கும். அப்போ 12 × 5 60, மேலே நம்ம 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 2 10 ப்ளஸ் ஒரு 5 5x ப்ளஸ் இங்கே 15 × 4 தான் 60, மேலே நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 4 2 8 ப்ளஸ் 4x 4xன்னு வந்துடும். ப்ளஸ் 20 × 3 தான் 60, அப்போ மேலே நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2 3 6, இதுதான் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். இப்போ இதுக்கு அடுத்தது என்ன? 6 இந்த சைடு மல்டிபிளாக வந்துடும். இந்த சைடு இருக்க நம்பரை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 10 + 8 18, 18 + 6 24 ப்ளஸ் எக்ஸ் ஆட் பண்ணுங்கள். 5x + 4x 9xன்னு வரும். ஈக்குவல் டு இந்த 60 இந்த சைடு வந்துடும். இப்போது 9xோட வேல்யூ 24 இந்த சைடு போனால் மைனஸாக மாறிடும். அப்போ 60 - 24, 60 - 24 என்ன? 36. ஓகேவா? இப்போ எக்ஸோட வேல்யூ 9 4 9 36. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 4. 2 பேரும் சேர்ந்து 4 நாள் வேலை பார்த்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது மென்சுரேஷன் 2D கான்செப்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நல்லா கவனிங்க. ஒரு சதுர வடிவிலான பூங்காவானது அதன் அனைத்து பக்கங்களிலும் 2 மீட்டர் அகலமுள்ள ஒரே அளவிலான பாதையால் சூழப்பட்டுள்ளது. அந்த பாதையின் பரப்பளவு 288 சதுர மீட்டர் எனில் அந்த பூங்காவின் சுற்றளவை காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சதுர வடிவ பாதை இதில் நம்ம என்ன கவனிச்சுக்குவோம்? இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சதுர வேல்யூ இருக்குது, அதோட பக்கத்தை நம்ம காமனாக ஏன்னு தான் நம்ம வச்சுருப்போம், காமனாக ஏன்ட்டு. இப்போ அந்த பூங்காவை சுற்றி 2 மீட்டர் அகலமுள்ள பாதையால் சூழப்பட்டுள்ளது. அப்போது எல்லா சைடும் ஒரு 2 மீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா மாறும். இந்த சைடு 2, இந்த சைடு 2, இப்படி 2, இப்படி 2ன்ட்டு. இப்போ இதோட பக்கத்தோட வேல்யூ என்ன இருக்கும்? ஆல்ரெடி ஏன்னு இருந்ததோட சேர்த்து இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, மொத்தத்துக்கு 4 இன்க்ரீஸ் ஆகும். அப்போ A + 4ங்கிறதான் அந்த வேல்யூ, இன்னொரு ஒரு பக்கத்தோட வேல்யூ. அப்போ சின்ன சதுரத்தோட வேல்யூ A, பெரிய சதுரத்தோட வேல்யூ A + 4. இப்போது அந்த பாதையோட பரப்பளவு மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா பெரிய சதுரத்துக்கும் சின்ன சதுரத்தோட பரப்பளவோட வித்தியாசம்தான். பெரிய சதுரத்தோட பரப்பளவு என்ன? A + 4. அதோட பரப்பளவு ஸ்கொயர், A ஸ்கொயருங்கிறதுனால A + 4 ஸ்கொயர் மைனஸ் சின்ன சதுரத்துக்கு A, அதோட ஸ்கொயர் வேல்யூ A ஸ்கொயர் ஈக்குவல் டு இதுதான் 288. இதுலேருந்து A வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் பூங்கோட சுற்றளவு என்ன? 4Aன்னு இருக்குமா, அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ இது A + B ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போது A ஸ்கொயர் ப்ளஸ் 2AB அப்படின்னா 2 × 4 8, 8 × A 8A, 8A ப்ளஸ் 4 ஸ்கொயர் 16 மைனஸ் A ஸ்கொயர் ஈக்குவல் டு 288. இதிலேருந்து என்ன ஆகும்? மைனஸ் A ஸ்கொயரும் ப்ளஸ் A ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். ஸோ 8A ப்ளஸ் 16ன்னு இருக்கும். 16 இங்கே 288. இதுலேருந்து 8Aவோட வேல்யூ என்ன? ப்ளஸ் 16 இந்த சைடு வரும்போது மைனஸ் 16 மாறும். அப்போ 288 மைனஸ் 16 மைனஸ் 16 பண்ணிங்க அப்படின்னா பேலன்ஸ் இங்கே 2, அடுத்து இங்கே 7, 272. இதுதான் 8Aவோட வேல்யூ. இதுலேருந்து 1 8 3 24, பேலன்ஸ் 3 32னா 4 8 32. அப்போ ஏவோட வேல்யூ 34. இதிலேருந்து சுற்றளவு அப்படின்னா 4A தானே. அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 அங்கே 16க்கு 6. இதிலேருந்து யூனிட் டிஜிட் 6 வர்றது என்ன? ஆப்ஷன் டி மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். இதான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ரீசனிங்கில் நம்பர் சீரிஸ் கான்செப்ட் கேட்டிருக்காங்க. இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு நம்பர் வந்திருக்கு, அதுக்கடுத்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஒன்றும் நம்ம இதுக்கு முன்னாலாம் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், அப்போ மைனஸில் வந்திருக்கு அப்படின்னு மாதிரி நம்ம நினைப்போம். ஆனால் அடுத்தது பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிட்டு அடுத்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி கான்செப்டில், அதாவது ஒரு டிக்கு கான்செப்டில் வரும்.
இந்த மைனஸில் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் போக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா 0 இருந்து மல்டிபிள் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. இப்போது 64 இன்ட்டு 0.5 0.5ங்கிறது 1/2 தானே. அப்போ கொடுத்துருக்க 64 நம்ம என்ன பண்ண போகிறோம், 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 32ன்னு கிடைக்கும். அந்த வேல்யூ இங்கே கிடச்சிருக்கா. இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா 32 1.5ஆல் மல்டிபிள் பண்ணியிருப்பாங்க. 1.5 அப்போது வந்து நீங்கள் 32 1.5 அப்படின்னா என்ன, 3/2 அப்படின்னா எடுத்துக்கலாமா. அப்போ 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 32 3/2 1/5னா அதை வந்து 15/10ன்னு போடுவோம். இதை நம்ம 5ஆல் அடிச்சு கொடுத்தா 3 வரும் 2 வரும். அப்போ 3/2. இதை நீங்கள் 16ன்னு கிடைக்கும். 16 × 3 48ன்னு வருதா. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ இதுக்கப்புறம் எல்லாத்தையும் இப்படி செக் பண்ணோம் அப்படிலாம் கேட்டால் கிடையாது. அடுத்த நம்பர் இப்போ 48 2.5 அதை மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு 120ன்னு கிடைக்கும். அடுத்து 120ஓட 3.5 இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 420ன்னு கிடைக்கும். இப்போ 420 நம்ம 4.5ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணணும். 4.5ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன ஆன்சர், அதான் அதுக்கான ஆன்சர். இப்போ 420 இன்ட்டு 4.5 45/10ன்னு எழுதுகிறேன். அப்போ இந்த 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 42ஐயும் 45ஐ மட்டும் மல்டிபிள் பண்ணாவே போதும். மல்டிபிள் பண்ணுங்கள். 2 10க்கு 0 பேலன்ஸு 1 4 2 8 1 9. அடுத்து 5 20க்கு 0. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணாவே நம்மளுக்கு 90ன்னு கிடைக்குதா. அப்போ லாஸ்ட் 2 டிஜிட் எதில் தான் முடியணும், 90ல் முடியணும். ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா. ரைட். ஸோ இதுதான் அதற்கான ஆன்சர். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ஈஸியானதான். ஷார்ட்கட்டை பார்த்த உடனே கொஸ்டினை புரிஞ்சுட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள இலக்கங்களின் எழுத்துக்கள் குறியீடுகள் தொடரிலிருந்து கீழ்காணும் வினாவிற்கு விடையளிக்கவும். ஸோ இந்த மாதிரி ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. கேள்வி என்னான்னு பாருங்கள். எத்தனை எண்கள் உயிரெழுத்தை தொடர்ந்தும், அப்போ ஃபஸ்ட்டு வவ்வல்ஸ் வேல்யூ, இப்போ இங்கிலீஷ் லெட்டர்னா உயிரெழுத்துனா வவ்வல் வேல்யூ. அப்போ வவ்வல்ஸை தொடர்ந்து நம்பர் இருக்கணும். அந்த அதனை தொடர்ந்து உயிர்மை எழுத்துக்கு முன்னும்னு இருக்கும். அப்போ அந்த நம்பர் வந்து என்ன, உயிர்மை எழுத்துக்கு. அப்போ நான் வவ்வல் அந்த கான்ஸ்டன்ட்னு இருக்குல்ல, அது இந்த கான்செப்டில். இப்போ நடுவில் நம்பர் இருந்து இதுக்கு முன்னாடி வவ்வல் இருக்கணும். பாருங்கள், நம்பரை மட்டும் யோசிங்க. இங்கே நம்பரு, அடுத்து இங்கே நம்பரு, இதுக்கப்புறம் நம்பரே இல்லை. அப்போ இதை இந்த மட்டும் நம்ம யோசிக்கலாம். இதுக்கு முன்னாடி வவ்வல் இருக்கிறது ஐங்கிறது, அது AEIOU தானே. அதுக்கப்புறம் கேங்கிறது இருக்குது. இதை தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்போ ஒரே ஒரு வேலைக்கு மட்டும்தான் அந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். 1 தான். இது ஈஸியானதான். ஸோ இதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது, ஃபாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்தது லாஸ்ட்டில் ஒரு 2 கொஸ்டின் தான் பாருங்கள். 198வது கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. 198வது ரொம்ப சிம்பிளானது தான். 15:11 என்ற வீதத்தில் அமைந்துள்ளன இரு எண்கள், அவற்றின் மீப்போவா 13ன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த எண்கள் என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு ஒரு மீப்போவா கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மீப்போவாவை இங்கே மல்டிபிள் பண்ணாவே அந்த நம்பர் கிடச்சிரும். அப்போ நீங்கள் 15 மல்டிபிள் பண்ணுறதுக்கு போல 11 கூட மல்டிபிள் பண்ணுங்கள். 11 × 13 நம்மளுக்கு 143ன்னு வரும். லாஸ்ட்டில் 3ன்னு தானே முடியணும், 3ன்னு முடியணும். ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். இதான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின், இதான் 25வது கொஸ்டின். இது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாகவே இருக்கும். என்ன அப்படிங்கிற பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டினை கவனிங்க. 15 மீட்டர் 17 மீட்டர் சென்டிமீட்டர் உள்ள நீளமும் 9 மீட்டர் 2 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு அறையின் தளத்தை அமைக்க தேவையான சதுர ஓடுகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதை நீங்கள் 2 விதத்தில் எடுத்துக்கலாம். அதாவது இது LCM HF அப்படிங்கிற நீங்கள் யோசிக்கலாம், அல்லது மென்சுரேஷன் 2D கான்செப்டும் கூட நீங்கள் யோசிக்கலாம். எப்படின்னா இந்த மாதிரி எண்ணிக்கை, குறைந்தபட்ச எண்ணிக்கை, ஓடுகளோட எண்ணிக்கை எப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே கொடுத்துருக்க அளவு என்ன அளவு, இது ஆக்சுவலாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இது. ஆனால் நம்ம HF கண்டுபிடிக்கணும். எதுக்காக HF கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன். மேலே இருக்கிறது நீளமும் அகலமும் இருக்குது. அப்போ அதோட பரப்பளவு தான் அந்த நீங்கள் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு அதோட பரப்பளவு நீங்கள் நோட் பண்ணணும். அப்போது செவ்வகத்துக்கான பரப்பளவு என்ன, L × B டிவைடட் பை அந்த இது வந்து சதுர சேப்பாக மாற்றிட்டாங்க. அதோட ஓடுகளோட எண்ணிக்கை அப்படின்னா சதுரத்துக்கான பரப்பளவை கீழே நோட் பண்ணணும், A². இப்போ 2 வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே நீளமும் அகலமும் கொடுத்துருக்காங்க, ஆனால் சதுரத்தோட அந்த பக்க வேல்யூவை கொடுக்கல. இந்த 2 அதை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டேரெக்டாக இதை சிம்பிளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இது நம்மளுக்கு வேறு எக்ஸ்ட்ராவாக எதுவும் யோசிக்க தேவையில்லை. ஆனால் இந்த பக்கத்தோட வேல்யூ கொடுக்காதனால, சதுரத்தோட பக்கத்தோட வேல்யூ கொடுக்காதனால இதுக்கு நம்ம HF கண்டுபிடிக்கணும்.
ரெண்டு இதையும் சமமாக டிவைட் பண்ணக்கூடிய நம்பரை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாகவே இருக்கும். இப்போது இதுலேயும் நம்மளுக்கு என்ன ட்விஸ்ட்னா, ஒன்று வந்து மீட்டரில் இன்னொன்று சென்டிமீட்டரும் கொடுத்துட்டாங்க. அப்போ எல்லாத்தையும் மீட்டராக மாற்றும்போது 15 மீட்டருங்கிறத சென்டிமீட்டராக மாற்றணும்னா 5 × 100 1 மீட்டருங்கிற 100 சென்டிமீட்டரில், அப்போ 1500 சென்டிமீட்டரு ப்ளஸ் 17, அப்போது 1517. நெக்ஸ்ட்டு 9 மீட்டர் 2 சென்டிமீட்டர், அப்போ 9ங்கிறது 100 சென்டிமீட்டர் 900 சென்டிமீட்டராக வரும். இன்ட்டு ப்ளஸ் 2னா 902. இந்த 2 நம்பருக்கான HCF கண்டுபிடிக்கணும். எந்த நம்பர் காமனாக டிவைட் பண்ணும் அப்படிங்கிறதான் நம்மளுக்கு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கும். இதை ட்ரை பண்ணும்போது இது வரைக்கும் கூட நம்ம கான்செப்ட் புரிஞ்சு நம்ம பார்த்துருவோம். ஆனால் இதுக்கப்புறம் என்னடா HCF வரும் அப்படின்ட்டு நம்மளுக்கு நம்பரை சூஸ் பண்ணுறதே மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். இதுக்கு ஆக்சுவலாக நான் ஆன்சர் சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன். இதோட HCF வேல்யூ என்ன அப்படின்னா 41. இந்த 41 கூட எப்படி கண்டுபிடிக்கலாம் சார், எங்களுக்கு அப்போலாம் தெரியாது அப்படிங்கிறவங்க அடுத்து நான் சொல்லக்கூடியது கவனிங்க. ஃபஸ்ட்டு இதை நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போ இதோட HCF 41ஆல் தான் இந்த 2 நம்பரும் வந்து டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ எப்படி நம்ம 41 எடுக்கணுங்கிறத நான் ஆன்சர் சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன். இப்போ இந்த HCF வேல்யூன்னு எடுத்ததா இதுதான் பக்கத்தோட வேல்யூ, இதுதான் 41 நம்ம எடுத்துக்குவோம். அப்போ A² என்ன பண்ணுவோம், இப்போ வேல்யூலாம் அப்ளை பண்ணுங்கள். 1517 அது இன்ட்டு 902 டிவைடட் பை 41 இன்ட்டு 41 A² போட்டுக்கணும். இப்போ சிம்பிளை பண்ணுங்கள். இங்கே 41 902ஆல் நம்ம அடிச்சுக்கிறோம் அப்படின்னா 41ல் 90ல் எத்தனை இருக்குது, 2 இருக்கா? அப்போ 2 இருக்குது அப்படின்னா பேலன்ஸ் 9 வரும். அதாவது பேலன்ஸ் வந்து எத்தனை, 90ல் 82 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 8 இருக்கும். 8 இருக்கும். இங்கே இருக்க 2, அப்போ 82னா மறுபடியும் 2 டைம்ஸ் வருமா? அப்போ இது அடி ஆகுது. அதுக்கடுத்து இப்போ நீங்கள் இதை சிம்பிளை பண்ணும்போதே அந்த இடத்துல 41ன்னு பார்த்துட்டு இதை அடி பண்ணும்போதே 22 நிற்கும். இப்போ இங்கே பாருங்கள் 151 அப்படின்னா 41 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா, ஏன்னா 4 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் 16க்கு மேலே போயிடும். அதே இது 3 டைம்ஸாக இருந்தால் 3, இது ஒரு 123 3 டைம்ஸில், அப்போ 151ல் 3 டைம்ஸ் போய் அதாவது 123 போனுச்சுன்னா பேலன்ஸ் இங்கே 8, அடுத்து இங்கே 2ல் 2 28ன்னு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 7 நம்ம சேர்த்துக்கலாம். 7 சேர்த்தோம்னா 287 எத்தனை 41 இருக்குது. டேரெக்டாகவே நீங்கள் 7ஆல் மல்டிபிள் பண்ணாவே ஆன்சர் கிடச்சா, அப்போ 37. அப்போது 37 × 22 தான் ஆன்சர். 37 × 27 என்ன, 37 22 14க்கு 4 பேலன்ஸ் 1 2 6 6 1 7. இந்த 74 அப்படியே இங்கேயும் அப்படியே வந்துடும். இப்போ ஆட் பண்ணுங்கள். 4ன்னு முடிகிறது ஆப்ஷன் பியில் மட்டும்தான் முடியுது. ஸோ ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி இப்போ இதெல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணாலுமே உங்களுக்கு இப்போ இங்கே 1 அடுத்து இங்கே 8ன்னு வரும். 814 இதுதான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான் 25 கொஸ்டினுக்கும் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிக்கலாம், சார் எப்படிங்க சார் நாங்கள் அந்த HCF கண்டுபிடிக்கிறோம் அதை சொல்லுங்கள் சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம இந்த நம்பருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், HCF கண்டுபிடிப்போம். HCF கண்டுபிடிக்கிறக்கூடிய ஒரு ரூல் என்ன, கோப்ரைம், அதாவது ப்ரைம் நம்பர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், பகா காரணிகள் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி பார்க்கும்போது இப்போ இங்கே 7 இங்கே 2 யூனிட் டீச்சரை மட்டும் கவனிங்க. 7 2, அப்போ எந்த நம்பரோட மடங்கு வந்து 7ஆல் 2ஆல் முடியும்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள் 1 1 × 7 7ல் முடியும், 1 × 2 2ல் முடியும். இப்போ இதுலேருந்து என்ன நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க, வேறு ஒன்றும் இல்லை, என்ன சீரீஸ்னால் இப்போ 7ல் முடியக்கூடிய நம்பராக பார்த்தீங்கன்னா 1 7 17 27 இந்த நம்பராக தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அதே போல் தான் இங்கேயும் 12 2 12 22 இந்த நம்பராக தான் இருக்கும். ஸோ இப்படிலாம் நாங்கள் யோசிக்கணுமா அப்படின்னா உண்மை அதுதான். அடுத்தது இந்த நம்பர் மட்டும்தான் கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ 3ங்கிற நம்பர் எடுத்துக்கோங்க. 3ங்கிற நம்பர் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போது 37 அதுக்கு அடுத்தது 12 இந்த மாதிரி 2ல் முடியுதா, 7ல் முடியுது 2லேயும் முடியுது. அப்போ நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான். ஆக்சுவலாக நான் மாற்றி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா 1ங்கிற நம்பர் நம்ம எடுக்கிறோம்ல, 1 எந்த நம்பர்லாம் நம்ம எடுப்போம் அப்படின்னா 1 11 21 31 இந்த மாதிரி. ஓகேவா? இதை எப்படி நான் கொஞ்சம் கரெக்டாக நான் சொல்கிறேன். 7ஆல் 2ஆல் முடியணும், 7ஆல் 2ஆல் முடியணும். அப்போது 1ஆல் மல்டிபிள் பண்ணால் இது வருமா? அப்போது 1 இருக்கலாம், அல்லது 11 இருக்கலாம், 21 இருக்கலாம், 31 இருக்கலாம், 41 இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கும்.
அதே போல் 7ஆல் 2ஆல் வரக்கூடியது 3ங்கிற நம்பர். ஓகேங்களா? ஸோ அப்போ 9 27 அதே போல் அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா 13 23 33 இந்த மாதிரி வரும். அதே போல் தான் இன்னும் நம்பர். இப்போ இதில் எது ப்ரைம் நம்பரோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 21 ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ அப்போது நம்ம 11ங்கிறத நம்ம பார்க்குறோம். 11ஓட எதை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 902 வரும். ஏன்னா சின்ன தான் நம்ம யோசித்தாகணும். இந்த மாதிரி பார்க்கணும். அடுத்து 31 பார்க்குறோம். ஏதாவது டிவைட் ஆகுமா அல்லது மல்டிபிள் ஆகுமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதே 41 பார்க்குறோம். 41 இந்த 902ஆல் டிவைட் ஆகுதா? ஏன்னா டிவைட் ஆகிறதா நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த நம்பரை நம்ம மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு அந்த இடத்துல ஐடியா வராது. அதே இது இருக்கிற நம்பரை ஏதாவது டிவைட் பண்ணி பார்ப்போம். டிவைட் பண்ணால் டிவைட் ஆகுதா, முழுசாக டிவைட் ஆகுதா அப்படிங்கிறதான் பார்க்கணும். அப்போது 41 இது டிவைட் ஆகுது. அதே 41 இந்த நம்பராலையும் டிவைட் ஆகுதான்னு நீங்கள் பார்க்கலாம். வேறு வழியில் இப்படி கெஸ் பண்ணி ஆகணும். இப்போ இதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மைண்டில் இருக்கணும். இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா இந்த மாதிரி கொஸ்டினை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், இதுக்கு HCF தான் இப்போ 41 தான் வருன்ட்டு எனக்கு மைண்டில் நல்லா இருக்குது, மனப்பாடமே நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி யோசித்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த இதுக்கான கெஸ்ஸிங் வரலை அப்படிங்கிறவங்க இந்த மார்க் போனாலும் பரவாயில்லன்ட்டு நம்மளா ஒரு கெஸ் பண்ணிக்கணும். இதுதான். ஸோ இப்போ நம்ம 25 கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். 1.5 மணி நேரம் ஆயிருக்கு. ஒவ்வொரு கொஸ்டினுமே ரொம்ப தெளிவாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நல்லா லேர்ன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். கமெண்ட் செக்ஷன் உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸ், எவ்வளோ மார்க் உங்களுக்கு குரூப் 2க்கான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அதையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். என்னோடய வீடியோவை என்னோடய யூடியூப் ஸ்டூடெண்ட்டு, என்னோடய பேட்ச் ஸ்டூடெண்ட்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த குரூப் 2 எக்ஸாமுக்கும் என்னோடய கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா அதையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த ஒரு வீடியோவை குரூப் 2 குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும், குரூப் 4மே இந்த மாதிரி நிலமை மாறலாம், எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.